கொஞ்சம் யாராச்சும் ஒருத்தர் ரிவிஷன் சொல்லிடுமா? சார் நம்ம லாஸ்ட் கிளாஸ் என்ன டிஸ்கஸ் பண்ணோம்ட்டு டேபிள் ஃபுல்லாக பார்த்தோம். டேபிள் எப்படி கிரியேட் பண்ணுற, ரோ எப்படி கிரியேட் பண்ணுற, காலம்ஸ், அடுத்து செல் பேடிங், செல் ஸ்பேசிங். ரைட், டேபிள் பார்த்தோம். என்ன டேபிளோட இன்னும் பார்த்தோம்னு நினைக்கிறேன். லிஸ்ட் எல்லாம் பார்த்துருந்தானே என்ன? சார் ஆர்டர்ட் லிஸ்ட், அன்ஆர்டர்ட் லிஸ்ட் எல்லாம் அன்னோட லிஸ்ட்லாம் பார்த்தேன். ஓகே பார்த்தேன். ரைட், ஓகே, தேங்க்ஸ் சார். ரைட், ஓகே, நாம இன்றைக்கு அடுத்த செஷன் வந்து மூவ் ஆகும். இப்போ எனக்கு சரி நினைவில்லை லாஸ்ட் கிளாஸ் என்ன நடந்தேன்ட்டு. யாரோ ஒருத்தர் நீங்க கிளாஸ் இன்னும் ஃபுல்லா கம்ப்ளீட்டான்னு சொல்லி கேட்டுருந்தீங்க. அதுக்கு இன்னும் ரிப்ளைன்னு தந்த நினைவு இருக்கு. ஓகே, நம்ம இன்றைக்கு அடுத்த சப்ஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபார்ம்ஸ் வந்து பார்ப்போம், சரிங்களா? ரைட், இப்போ இதுல நான் நினைக்கிறேன் டேபிள் வந்து லாஸ்ட் கிளாஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா கமெண்ட் அண்டா என்ன, கமெண்ட் என்ன பர்பஸுக்காக யூஸ் பண்றோம் அப்படியான விஷயங்கள் நான் லாஸ்ட் கிளாஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இப்போ அதுல தொடர்ச்சியா நாம அடுத்த விஷயங்களை பார்த்து கொண்டு போவோம். இப்போ இன்றைக்கு நாம பார்க்க போற அடுத்த கண்டென்ட் என்னன்னு கேட்டா ஃபார்ம்ஸ் பார்க்க போறோம். ஃபார்ம்ஸ்ன்னு சொன்னா உங்களுக்கு ஒண்ணும் இல்லை, பெரிய டிஃப்ரெண்ட்லாம் ஒண்ணும் இல்லை. நீங்க ஃபார்ம்ஸ்ன்னு சொல்லி பாக்குறது வந்து சில டேட்டா வந்து நீங்க டைப் பண்ணிட்டு அவங்களோட வெப்பேஜ்ல இன்புட் பண்ணி ஏதாச்சும் அவுட்புட் எடுத்துக்கொள்றதுக்காக நீங்க யூஸ் பண்ற ஒரு கண்டென்ட் தான் ஃபார்ம்ஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சரியா கிளியரா சொல்ல போனோம்னா, இப்போ நீங்க வந்து ஏதாச்சும் ஒரு அக்கௌண்ட் உண்டு, நீங்க ஏதாச்சும் ஒரு சோசியல் மீடியாவா இருக்கட்டும், இல்லாட்டி ஏதாச்சும் ஒரு வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் ஏதாச்சும் உங்களுக்கு வந்து பர்சனல் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண போகல, அந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்றதுக்காக சில கண்டென்ட்ஸ் வந்து அவங்களை டிஸ்பிளே பண்ணுவாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்ல போனா, டெக்ஸ்ட் பாக்ஸஸ் இருக்கு. உதாரணத்துக்கு இப்போ நீங்க நேம வந்து இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்ல டைப் பண்ணுங்க. அதே மாதிரி சில ரேடியோ மார்க் வந்து போட்டிருப்பாங்க. இன்னும் சில நிறைய விஷயங்கள் வந்து அதுல போட்டிருப்பாங்க. நீங்க வந்து அந்த ஃபார்ம்ஸ் மாதிரி இருக்கும். அந்த மெனுவெல்லாம் நீங்க ஃபார்ம் வந்து ஒரு பேப்பர்ல ஃபில் அப் பண்ற மாதிரி தான். அதே ஆப்ஷனை வந்து நான் என்ன செய்யறேன்டா, ஒரு பிசில வெப்பேஜை வந்து ஒரு ஃபார்ம்ஸை வந்து எப்படி கிரியேட் பண்றேங்கிற விஷயங்களை தான் நான் என்ன செய்யறேன் பார்க்க போகிறோம். இப்போ ஃபார்ம்ஸ் எங்க போக்குல எல்லா வகையான கண்டென்ட் வந்து அதுக்குள்ள உள்ளடங்கும், சரிங்களா? இப்ப இப்ப இந்த இடத்துல நான் ஃபார்ம்ஸ் வந்து கிரியேட் பண்ண போறோம்னு சொன்னா, இந்த ஃபார்ம்ஸ் கிரியேட் பண்றதுக்கு நம்ம ஒரு டெக் யூஸ் பண்ணோம். ஃபார்ம் சொல்லி ஒரு டெக் ஒன்று இருக்கு, சரிங்களா? இப்ப இதுல பாருங்க, இந்த ஃபார்ம்ங்கிற டெக்கை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணி க்ளோஸ் பண்றேன், சரிங்களா? இப்ப இந்த ஃபார்ம் டெக்கை நீங்க யூஸ் பண்ண பர்பஸ் ஃபர்ஸ்ட் நீங்க நல்லா தெரிஞ்சு வச்சுக்கொள்ளணும். ஏதாச்சும் ஒரு டேட்டாவை நீங்க என்ன செய்ய போறீங்க, ஹேண்டில் பண்ண போறீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ லாகின் பண்ண போக நிறைய பேர் யூசர் நேம் பாஸ்வேர்ட் வந்து செக் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஏதாச்சும் ஒரு சைன் அப் பண்ண போக்குல உங்களுக்கு ஒரு பர்சனல் அக்கௌண்ட் கிரியேட் பண்ண பர்பஸா இருக்கட்டும். அப்படி இல்லாச்சும் நீங்க ஏதாச்சும் ஒரு பாயிண்ட் ஆஃப் சேல் சிஸ்டம் வந்து கிரியேட் பண்றீங்க. அந்த சிஸ்டத்துக்கு வந்து என்ன செய்றீங்க, சில டேட்டாவை என்டர் பண்றதுக்காக இருக்கட்டும். நீங்க ஏதோ ஒன்று அவங்களோட வெப்சைட்டுக்குள்ள நீங்க ஏதாச்சும் ஒரு கண்டென்ட் வந்து வெளியில இருக்கிற ஒருத்தரை உள்ளுக்கு டேட்டாவை நீங்க உள்ளுக்கு பாஸ் பண்ணி எடுக்க போறீங்க, சரிங்களா? அப்படியே உள்ளுக்கு ஒரு டேட்டாவை நீங்க இன்புட்டா எடுத்துக்கொள்றதுக்காக யூஸ் பண்ற கண்டென்ட்ஸ் எல்லாமே வந்து நம்ம என்ன செய்ய மாட்டோம், ஃபார்மால தான் என்ன செய்வோம், ரிசீவ் பண்ணி எடுத்துக்கொள்றோம். இந்த ஃபார்ம்ஸ் வந்து நம்ம கூடுதலான மெயினா வந்து யூஸ் பண்ற பர்பஸ் என்ன, டைனமிக் பர்பஸ்ல தான் நம்ம யூஸ் பண்ணணும். இப்போ சில வெப்சைட் இருக்கும், அது ஸ்டெடிக்கான கண்டென்ட் வந்து டிஸ்பிளே பண்ணிட்டு இருக்கும். இப்போ ஸ்டடிக்கான கண்டென்ட்னு சொன்னா, இப்போ நீங்க வெப்சைட் வந்து டிஸ்பிளே பண்ண போகல, நீங்க காட்டுறதை மட்டும் வச்சுக்கொண்டு தான் உங்களோட அவுட்புட் யாரு உங்களோட கிளைண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்களோ அந்த கிளைண்ட்ஸ் வந்து அவங்களோட வெப்சைட்டை பார்த்து கொண்டு இருப்பாங்க. இருந்தாலும் நீங்க சில விஷயங்களை டைனமிக்கா நீங்க சில வெப்சைட்ல காட்ட விரும்புறீங்க. உதாரணத்துக்கு யூசர் ஏதாச்சும் ஒரு இன்புட் கொடுத்தாங்கன்னா, அந்த இன்புட்டை பேஸ் பண்ண மாதிரி நீங்க ஒரு வெப்சைட் கண்டென்ட் வந்து டிஸ்பிளே பண்ணிட்டு ஏதாச்சும் ஒரு ஒரு விஷயத்தை மாத்தி நீங்க ஒரு காட்ட போப்பீங்க அப்படின்னு சொன்னா, அந்த டிஃபரெண்ட் பண்ணி காட்டுறதுக்காக மட்டும் தான் நம்ம என்ன செய்ய மாட்டோம், ஃபார்ம்ஸ் யூஸ் பண்ணுவோம். இந்த ஃபார்முக்குள்ள வேற ஒண்ணுமே நம்ம யூஸ் பண்ண போறது இல்ல. ஒரு யூசர் இல்ல ஒரு கிளைண்ட் இருந்து நம்ம என்ன செய்யறோம், டேட்டாவை நமக்கு தேவைக்கமா எடுத்துக்கொள்ளும். அந்த டேட்டாவை எடுத்து நமக்கு என்ன பர்பஸுக்கு அந்த டேட்டா எடுக்கிறோமோ அதை நமக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி ப்ராசஸ் பண்ணி அன்னைக்கு நம்ம அவுட்புட்டை காட்டுவோம். இல்லாட்டி நமக்கு பிறகு தேவைப்படும்னு சொன்னோம்னா டேட்டா பேஸ்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கொள்ளும். அப்படியான விஷயங்களுக்காக தான் நம்ம என்ன செய்யணும்னா, நம்ம இந்த இடத்துல ஃபார்மை நான் யூஸ் பண்றேன். இந்த ஃபார்மால நான் உள்ளுக்கு எடுக்கிற டேட்டாவை நம்ம என்ன செய்யணும், அதை எப்படி ஹேண்டில் பண்றது, உண்மையில அது வெளிதா இருக்குமா இல்லையா, இப்படி நிறைய விஷயங்கள் நம்ம என்ன செய்வோம்னா லேட்டா ஜாவா ஸ்கிரிப்ட் பார்ட் வர போக்குலயும் சரி, டேட்டா பேஸ் பார்ட் வர போக்குலயும் நம்ம லேட்டா எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அது அந்த டைம்ல பார்ப்போம். இப்போ வந்து நமக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு ஒரு ஸ்கெலிட்டன் பார்ட் இல்லையா, ஒரு 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 என்ன சொல்ற, ஒரு மெயின் ஸ்ட்ரக்சரை வந்து கிரியேட் பண்றதுக்காக தான் நம்ம இப்ப நம்ம பேசிக்கான HTML வந்து பார்த்துட்டீங்க. அந்த பேசிக் HTML ஒரு கண்டென்ட் வந்து கிரியேட் பண்ண போக்குல எப்படி அந்த டெக்ஸ்ட் பாக்ஸை கொண்டு வரது, எப்படி வந்து மத்த விஷயங்களை நம்ம கொண்டு வந்து டிஸ்பிளே பண்ண போகிறோம். இப்போ பட்டன் தேவைன்னு சொன்னா அந்த பட்டன்ஸ் எப்படி கொண்டு வர, அப்படியான விஷயங்களை தான் இந்த கிளாஸ்ல செய்யும். அந்த ஃபார்ம் என்கிற டெக்களை வந்து நம்ம யூஸ் பண்ணி பார்க்க போகிறோம். இப்ப இந்த ஃபார்ம்ல நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேணுங்க. இப்ப இதுல வந்து ஒரு அட்ரிபியூட் வந்து போட்டிக்கிறாங்க. இதுல ஆக்ஷன் சொல்லி ஒரு விஷயம் காட்டப்பட்டிருக்கு. அதே மாதிரி இன்னொரு அட்ரிபியூட் நாம யூஸ் பண்ணுவோம், மெத்தட் சொல்லி ஒரு அட்ரிபியூட் இருக்கு.
இந்த மெத்தட் வந்து நாம என்ன செய்ய மாட்டோம், இந்த ஃபார்ம்ஸ் யூஸ் பண்ற ஒரு ஆட்ரிபியூட் தான். இப்போ இதுக்குள்ள நீங்க அந்த வேல்யூ அசைன் பண்ண போக்குல அதுல சஜஸ்ட் பண்ணது பாத்தீங்கன்னா இந்த டயலாக் ஒன்று இருக்கு, அதே மாதிரி கெட்டன் இருக்கு, போஸ்டன் இருக்கு. இதெல்லாம் வந்து நீங்க யூசர்ட்ட இருந்து டேட்டாவை நீங்க எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னா அந்த டேட்டாவை வந்து எந்த ஃபார்ம்ல எந்த ஒரு ஃபார்ம்ல இந்த வேல வந்து நம்ம அனுப்பணுங்கிறத வந்து டிசைட் பண்றதா மெத்தட். அதே மாதிரி எக்ஷன் வந்து நம்ம என்ன செய்யணுங்கிறத காட்டுறது தான் இந்த விஷயங்களா இருக்கும். இதெல்லாம் நம்ம இப்போ பார்க்க மாட்டோம். இதுக்குள்ளே இந்த அட்ரிபியூட் யூஸ் பண்ண போற விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து நம்ம என்ன செய்ய மாட்டோம், லேட்டா நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போதைக்கு ஃபார்ம் அந்த ஸ்டார்டிங் எண்டிங் அந்த டெக்குக்கு உள்ள வந்து நம்ம என்ன கண்டென்ட் கிரியேட் பண்ண போறோம் அப்படியான விஷயங்களை வந்து நம்ம பார்ப்போமா. இப்போ மத்த உள்ளுக்கும் அந்த எக்ஷனுக்குள்ள என்ன வரணும், மெத்தட்டுக்குள்ள என்ன வரணும் அப்படியான விஷயங்களை வந்து நம்ம என்ன செய்வோம் இனி வரப்போற அப்கமிங் கிளாஸஸ்ல வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போ இப்போதைக்கு இந்த ஃபார்முக்குள்ள இருக்கிற கண்டென்ட் மட்டும் எப்படி டிஸ்பிளே பண்றது அப்படியான விஷயங்களை நம்ம பார்த்துக்கொள்ளும். சரிங்களா? ரைட். இப்ப இதுல பெரும்பாலான டெக்ஸ்ட் வந்து நான் இதுக்கு அப்புறம் யூஸ் பண்ண போற பெரும்பாலான டெக்ஸ்ட் நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோம்னு சொன்னா சிங்கிள் டெக்கா தான் இருக்கும். இப்ப இது வரைக்கும் நம்ம பார்த்திருப்போம் நிறைய டெக்ஸ்ட்ல ஒரு டெக் ஒன்று ஸ்டார்ட் பண்ணப்பட்டா அந்த டெக் வந்து என்ன செய்ய மாட்டேன், க்ளோஸ் ஆகும். இப்போ உதாரணத்துக்கு நான் H1 ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன்டா அந்த H1 வந்து நான் என்ன செய்யறேன், க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி பாடி ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொன்னா பாடியை வந்து க்ளோஸ் பண்ணிப்போம். HTML ஸ்டார்ட் ஆகுதுன்னா HTML வந்து க்ளோஸ் பண்ணிப்போம். அதே மாதிரி நிறைய டெக்ஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணி க்ளோஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். இருந்தாலும் சில டெக்ஸ்ட் வந்து சிங்கிளா தான் இருக்கும். அதாவது ஸ்டார்டிங் மட்டும் தான், அது க்ளோசிங் இல்லை. நம்ம லாஸ்ட் வீக் நம்ம யூஸ் பண்ணோம் இமேஜ் டெக் மாதிரி தான். IMG ஸ்டார்ட் பண்ணுவோம், நான் என்ன செய்ய மாட்டோம், IMG டெக்கை வந்து க்ளோஸ் பண்ணிக்க மாட்டோம். அது வந்து ஜஸ்ட் ஒரு ஸ்டார்டிங் மட்டும் தான் நம்ம காட்டுவோம் இல்லையா, அது கண்டென்ட் அவுட்புட் வர போக்குள்ள வேற எதுவுமே காட்ட போறது இல்லை. மற்ற உள்ளுக்கு நம்ம என்ன விஷயத்துக்கு என்ன பர்பஸ்க்கு அந்த டெக் நம்ம யூஸ் பண்ணோம் அந்த பர்பஸ் டிஸ்பிளே மட்டும் அவுட்புட்டா காட்டப்படும். சரிங்களா? ரைட். இப்போ இதுல வந்து நான் என்ன செய்யறேன்னா முதலாவது விஷயம் நம்ம ஒரு login பேஜ் நம்ம டிசைன் பண்ண போகிறோம். இப்போ ஹெட்டிங் வந்து நான் போட்டுக்கொள்றேன். இதுல ஃபார்ம்ஸ் நான் என்ன செய்ய பார்க்க போறேன். அதெல்லாம் நான் என்ன செய்யறேன், ஃபார்ம்ஸ் சரி போட்டுக்கிறேன். அதுக்கு கீழே இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன செய்யறேன்னா இதுல பாருங்க நான் யூசர் நேம் சொல்லி டைப் பண்றேன். சும்மா நார்மலான login பேஜா இது வந்து நம்ம அவ்வளோ டீப்பா ஒரு ஒரு வியூவோட நம்ம கிரியேட் பண்ண போறது இல்லை. ஜஸ்ட் ஒரு ஸ்கெலிட்டன் பார்ட் தானே, ஒரு எலும்பு மாதிரி ஒரு பாடிக்கு எப்படி ஒரு எலும்பு பாட்டு இருக்குமோ அப்படி ஒரு எலும்பு பாட்டு தான் நம்ம என்ன கிரியேட் பண்ண போகிறோம். இப்போ இதுல ஒரு ஸ்கிரீன்ல பாத்துக்கிச்சுன்னா விளங்கும். இப்போ ஃபார்ம்ஸ்னு சொல்லி காட்டுப்படுது. அந்த ஃபார்ம்ஸ் கீழே பாத்தீங்கன்னா நான் ஒரு டெக்ஸ்ட் வந்து டைப் பண்ணிக்கிறேன். இதுல வந்து யூசர் நேம் சொல்லி என்ன செய்ய டெக்ஸ்ட் வந்து நான் காட்டுப்படுது. இப்போ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன், நீங்க எந்த விதமான கண்டென்ட் டைப் பண்ணினாலும் சரி அந்த கண்டென்ட் டைப் பண்ண போக்குல வெறுமனே அந்த குறிப்பிட்ட வேர்டை மட்டும் டைப் பண்றது இல்லை. அந்த ஒவ்வொருக்கும் வந்து நம்ம என்ன செய்யணும், குறிப்பிட்ட ஒரு டெக் இருக்கு, நம்ம அதை யூஸ் பண்ணி தான் டைப் பண்ணணுங்கிற விஷயத்தை நான் சொல்லியிருக்கிறேன். இப்போ இந்த இடத்துல யூசர் நேம் வந்து நீங்க ஒன்று பேராகிராஃபை யூஸ் பண்ணிக்கலாம், வேறு ஏதாச்சும் ஒன்று யூஸ் பண்ணி தான் நீங்க டைப் பண்ணிப்பீங்க. இருந்தாலும் ஃபார்மை பொறுத்த வரைக்கும் சில கண்டென்ட்ஸை காட்ட போகல நீங்க அதை டைப் பண்ணி டிஸ்பிளே பண்ற கண்டென்ட் இருக்குன்னு சொன்னா அதுக்கு நம்ம கூடுதலா யூஸ் பண்ணுவோம், லேபிள்ங்கிறத வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ லேபிள்ங்கிறதுக்கு ஒரு டெக் இருக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேலைங்க நான் டிஸ்பிளே பண்றேன். இந்த லேபிள்ல பாருங்க, இதுல லேபிள் ஸ்டார்ட் பண்ணிட்டு லேபிளை வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அந்த லேபிள் டெக்கு உள்ள போயிட்டு நான் என்ன செய்யறேன்டா இப்போ யூசர் நேம் ஸ்டார்ட் பண்ணி க்ளோஸ் பண்ணி வர்றேன். அவுட்புட்ல அதே கண்டென்ட் தான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணப்படும், வேற எந்த விதமான சேஞ்சுமே இல்லை. ஆனா நான் என்ன செய்யறேன், லேபிள்ங்கிற டெக்குள்ள ஸ்டார்ட் பண்ணி நான் க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கிறேன். ஏனென்று நான் உங்களுக்கு லேட் இனி வரப்போற கிளாஸஸ்ல உங்களுக்கு லேட்டா விளங்கிக் கொள்ளும். ஏன் வந்து இந்த இடத்துல எல்லாத்தையும் குரூப் பண்ணணும், நான் போன கிளாஸ்ல உங்களுக்கு விளங்கப்படுத்தினேன். அதாவது நீங்க ஏதாச்சும் ஒன்று குறிப்பா மையப்படுத்தி என்ன செய்ய போறீங்க, டார்கெட் பண்ணி ஏதாச்சும் ஒன்று ஒரு குரூப்பை வந்து எல்லாத்துக்கும் சேஞ்ச் பண்ணணும்னு நினைச்சீங்கடா. இப்போ இந்த பாருங்க இந்த லேபிளுக்குள்ள நான் என்ன செய்யறேன்டா இன்னொரு கண்டென்ட் நான் கிரியேட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உதாரணத்துக்கு நான் பிரேக்கை வந்து நான் யூஸ் பண்றேன். பிரேக் என்ன பர்பஸ் சொல்லி நான் லேட்டா காட்டுறோம் உங்களுக்கு. இப்போ இதுல பாருங்க இன்னொரு லேபிள் சொல்லி நான் கிரியேட் பண்றேன். அந்த லேபிள்ல போயிட்டு நான் என்ன செய்யறேன்டா இதுக்குள்ள அடுத்த லைன்ல வந்து நான் என்ன செய்யறேன், பாஸ்வேர்டுன்னு சொல்லி கிரியேட் பண்றேன். இப்போ இதுக்குள்ள பாத்தீங்கன்னா விளங்கும், இப்போ எந்த லைன்ல வந்து யூஸ் நேம் இருக்கு, அடுத்த லைன்ல வந்து பாஸ்வேர்டு இருக்கு. இப்போ இதுல பாத்தீங்கன்னா விளங்கு நான் யூஸ் நேமும் பாஸ்வேர்டும் ஒரு குறிப்பிட்ட வேர்டுக்குள்ள தான் டைப் பண்ணிக்கிறேன் லேபிள்ங்கிற டெக்குள்ள. இப்போ நீங்க வந்து இந்த யூஸ் நேம் பாஸ்வேர்ட் நீங்க நினைக்கிறீங்க வந்து கொஞ்சம் ஃபோன்ல கொஞ்சம் வித்தியாசமா இருக்கணும், அது பாக்குறது கொஞ்சம் பெருசா இருக்கணும், இல்லாட்டி வேற ஒரு ஃபார்மேட்ல வந்து எனக்கு டிஸ்பிளே ஆகணும் அப்படின்னு சொன்னா நீங்க ஒவ்வொன்றுக்குள்ளயும் போயிட்டு செஞ்சுக்க தேவையில்லை, டைப் பண்ணி தீக்க தேவையில்லை. இந்த லேபிள்ங்கிற கமெண்ட் வேர்டை மட்டும் நான் ஏற்கனவே போன கிளாஸஸ்ல சும்மா செஞ்சு காட்டிக்கிறேன். இந்த ஹெட்டுக்குள்ள வந்து ஒரு ஸ்டைல் ஒன்று போட்டு அதுக்குள்ள நான் செஞ்சுக்கிறேன், லேபிள்ங்கிறத வந்து கால் பண்ணி அது எனக்கு தேவையான மோடிஃபிகேஷன் ஒன்றுக்கு மட்டும் நான் அப்ளை பண்ணேன்டா. லேபிள்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி காமனா நீங்க அப்ளை பண்ணீங்கன்னு சொன்னா எல்லா லேபிளுமே நடக்கும், ஒரு பொதுவான ஒரு கேரக்டரிஸ்டிக்கோட உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணப்படும். அதாலதான் நான் என்ன செய்யறேன்டா நீங்க லேபிள்ங்கிறதையோ இல்லாட்டி பொதுவா என்ன நம்ம யூஸ் பண்ணுவோமோ அந்த குறிப்பிட்ட வேர்ட்ஸை மட்டும் யூஸ் பண்ணி டைப் பண்ணுங்க. இதையும் வந்து எந்த கண்டனும் டெக்கும் இல்லாம யூஸ் பண்ண பழகாதீங்க. சரிங்களா? ரைட். இப்போ இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா விளங்கும், நான் என்ன செய்யறேன்டா ரெண்டு எனக்கு யூஸ் நேம் பாஸ்வேர்டு வந்து தேவைப்படுது. அதால அந்த டெக்ஸ்ட்டை வந்து நான் எடுத்துக்கொள்றதுக்காகத்தான் நான் என்ன செய்யறேன், அந்த லேபிள்ங்கிற கண்டனை வந்து நான் போட்டு டிஸ்பிளே பண்றேன். இப்போ இந்த இடத்துல ஃபார்ம்ஸுக்குள்ள நீங்க ஏதாச்சும் ஒரு சில விஷயங்களை டிஸ்பிளே பண்ணி காட்ட போறீங்க அப்படின்னு ஒரு இண்டிவிஜுவலான பர்பஸ் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா அந்த கண்டென்ட் குறிப்பிட்ட டெக்ஸ்ட்டை மட்டும் நீங்க லேபிள் போட்டு கட்டாயம் நீங்க காட்டணும். சரிங்களா? லேபிள் போடாம காணிச்சுன்னா கொஞ்சம் என்ன நடக்கும், அது நீங்க சில ஃபியூச்சர்ல சில மாடிஃபிகேஷன் செய்ய போகல உங்களுக்கு சில பிரச்சனைகளை கொண்டு வரும். அதுக்காக தான் நான் சொல்றேன். ரைட்.
இப்ப இந்த லேபிளை நீங்க கிரியேட் பண்ணிட்டீங்க. இந்த லேபிளுக்குள்ள நீங்க டைப் பண்ண போற விஷயம் இருக்குதானே. இப்ப யூசர் நேம் தான் நீங்க டைப் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா இந்த லேபிளுக்குள்ள நீங்க பாருங்க அந்த லேபிள் 4 சொல்லி ஒரு காட்டுப்படுது. என்னதுக்காக நீங்க அந்த லேபிளை வந்து டைப் பண்றீங்க அப்படின்னு சொல்லி ஒரு கீவேர்டு உங்களுக்கு கேட்குது. ஜஸ்ட் ஒரு ஐடென்டிபிகேஷன் பர்பஸ்க்காக மட்டும் இந்த 4ங்கிறதுக்குள்ள நீங்க என்ன செய்யுங்க ஈக்குவல் டு யூசர் சொல்லி நீங்க டைப் பண்ணி வைங்க. அதாவது நீங்க லேபிளுக்குள்ள என்னத்தை டைப் பண்ண போறீங்களோ அந்த டைப் பண்ணி வச்சிருக்கிற கண்டனை வந்து ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி ஒரு சிங்கிள் வேர்டு உண்டு. அதுக்காக தான் நான் என்ன செய்யறேன் யூசர் கொடுப்பேன். இப்ப இதுல நீங்க வந்து என்ன செய்றீங்க பாஸ்வேர்டு கொடுக்க போறீங்கன்னு சொன்னீங்கன்னா PWD என்ன செய்யுங்க ஷார்ட் ஃபார்ம்ல நீங்க டைப் பண்ணி வச்சுக்கோங்க. என்ன பர்பஸ்க்காக நீங்க என்ன செய்றீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா சில வெப்சைட்ல நீங்க ஒரு சில கண்டனை வந்து சர்ச் பண்ணி எடுத்துக்கொள்ள போறீங்கன்னு சொன்னா அந்த இடத்துல இந்த கீவேர்ட்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு ஹெல்ப் ஆയിരിக்கும். அது என்னதுக்குன்னு சொன்னா நம்ம லேட் ஆகி பார்ப்போம். இப்ப இந்த இடத்துல நீங்க லேபிள்ங்கிறதையும் அந்த லேபிளுக்குள்ள ஒரு அட்ரிபியூட் இருக்கு 4ங்கிற கீவேர்டு இருக்கு. அந்த கீவேர்டுக்கு ஒரு வேல்யூ வந்து நீங்க என்ன செய்யணும் உள்ளுக்கு டைப் பண்ணி கொடுக்குற அந்த ஒரு கண்டனால அந்த வேல்யூ பேரை வந்து என்ன செய்யுங்க டிசைட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இப்ப இந்த இடத்துல நான் 2 லேபிள் டைப் பண்ணிக்கிறேன் சரிங்களா. அந்த 2 லேபிளுக்கு நடுவுல இந்த இடத்துல நான் BR டைப் பண்ணிக்கிறேன். அந்த BR எடுத்துட்டு நான் சர்வ் பண்ணிட்டீங்க அவுட்புட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். இதுல யூசர் நேம் பாஸ்வேர்டு ரெண்டும் ஒரே லைன்ல உங்களுக்கு அவுட்புட் வந்து டிஸ்பிளே ஆகுது. இந்த அவுட்புட் வந்து ஒரே டைம்ல டிஸ்பிளே ஆகக்கூடாது. உங்களுக்கு வந்து என்ன செய்யணும் ரெண்டும் அடுத்தடுத்த லைன்ல வரணும்ங்கிறத இண்டிகேட் பண்றதுக்காகத்தான் நான் என்ன செய்யறேன் அந்த BRங்கிற டெக்கை வந்து நான் யூஸ் பண்றேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதை பாத்தீங்கன்னா விளங்கு. இந்த முதலாவது லைன் வந்து டைப் பண்ணி முடிச்சிட்டேன் சரிங்களா. இந்த லைனுக்கு புறவு வர அடுத்த கண்டென்ட்க்கு அடுத்த லைன்ல வந்து டிஸ்பிளே ஆகணும் அப்படின்னு இண்டிகேட் பண்ணி காட்டுறதுக்காகத்தான் இந்த BRங்கிறத வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ இந்த லைனுக்கு புறவு பாருங்க இந்த BRங்கிறதுக்கு க்ளோசிங் டெக் இல்ல. இந்த க்ளோசிங் டெக் இல்லாம நான் BRங்கிறத மட்டும் நான் டைப் பண்ணி விட்டேன்னா இப்போ உங்களோட யூஸ் நேம்ங்கிறத போட்டதுக்கு புறவு அடுத்த லைன்ல தான் உங்களுக்கு என்ன நடக்கும் அடுத்த கண்டென்ட் வந்து டிஸ்பிளே ஆகும். இந்த பாஸ்வேர்டு கீழே நீங்க வேற என்ன அவனு போட விருப்பம் பாருங்க சும்மா டைப் பண்ணி இப்போ STN டைப் பண்ணிட்டு பாக்குறேன் அந்த ST பக்கத்துல காட்டுது. இப்போ ST உங்களுக்கு அடுத்த லைன்ல தேவைப்படுது அப்படின்னு சொன்னா நீங்க என்ன செய்யுங்க அந்த BRங்கிறத டைப் பண்ணி இப்படி சேவ் பண்ணி விட்டீங்கன்னா அந்த STங்கிறத அடுத்த லைன்ல வந்து உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணும். அப்ப இந்த இடத்துல அந்த பிரேக்ங்கிறத வந்து அந்த லைன் வந்து பிரேக் பண்ணப்பட்டு அது அடுத்த லைன்ல ஸ்டார்ட் ஆகுங்கிறது காட்டுறதுக்காக தான் என்ன செய்யறேன் அந்த BRங்கிற டெக்கை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்ப BR பர்பஸ் என்னன்னு கேட்டா ஒரு லைனை வந்து பிரேக் பண்ணிட்டு அடுத்த லைன்ல நம்ம கொண்டு போறதுங்கிற பர்பஸுக்காக தான் யூஸ் பண்ணுவோம் சரிங்களா. ரைட் இதை நீங்க கொஞ்சம் ஒரு இன்ட்ரோடக்ஷனா நான் வச்சுக்கொள்ளுங்க. இப்ப அடுத்த பார்ட் என்னன்னு கேட்டா இப்ப நீங்க லேபிள் வந்து கிரியேட் பண்ணிட்டீங்க சரிங்களா. இப்ப இந்த லேபிள் ப்ரோ உங்களுக்கு கண்டென்ட்ல வந்து டிஸ்பிளே பண்ணணும். இந்த யூசர் நேம் வந்துட்டு இந்த யூசர் நேம் ப்ரோ உங்களுக்கு என்ன வரணும் ஒரு ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் வேணும் உங்களுக்கு கார்டு போடணும். ஏதுன்னு கேட்டா நீங்க யூசர் நேம் வந்து டைப் பண்றதுக்கு சரிங்களா. ரைட் இப்ப நான் என்ன செய்யறேன்டா இந்த லேபிளை வந்து டைப் பண்ணிட்டேன். இந்த லேபிள் ப்ரோ நான் என்ன செய்யறேன்டா ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் எடுத்துக்கொள்ளணும். இப்ப டெக்ஸ்ட் பாக்ஸ் எல்லாம் வந்து ஏதாச்சும் யாராச்சும் ஒருத்தர் வந்து என்ன சரி ஒரு கண்டென்ட் வந்து உங்களுக்கு டைப் பண்ற ஒரு பர்பஸுக்காக தான் நான் டெக்ஸ்ட் பாக்ஸ் கொண்டு வரேன். அப்ப டெக்ஸ்ட் பாக்ஸ்ல வந்து ஏதாச்சும் வந்து இன்புட் பண்ற ஒரு பர்பஸ்ங்கிறதுக்காக வேண்டி அதுல டெக்கும் என்ன செஞ்சுக்கிறாங்கன்னா இன்புட்ங்கிற டெக்கால தான் அந்த குறிப்பிட்ட நேம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்ப இந்த இடத்துல நான் என்ன செய்யறேன் பாருங்க. இப்ப இந்த இடத்துல நான் அடுத்த லைனுக்கு வரேன். நீங்க ஒரே லைன்ல டைப் பண்ணாலும் ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்க அடுத்த லைனுக்கு வந்தாலும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு ஈஸியா வந்து டிஸ்பிளே பண்ணணுங்கிறதுக்காக அடுத்த லைன்ல வரேன். அந்த லைன்ல பாருங்கன்னா இப்ப இன்புட்ங்கிற கீவேர்டை வந்து நான் டைப் பண்றேன். இப்ப இன்புட்ல நிறைய விஷயங்கள் உங்களுக்கு இதுல காட்டுப்படுது. நீங்க என்னது இன்புட் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லி காட்டுப்படுது. நான் இப்ப என்ன செய்யறேன்டா எனக்கு டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்து தேவைப்படுது. நீங்க டெக்ஸ்ட் பாக்ஸ் நீங்க மெனுல டைப் பண்ணி எடுத்துக்கொள்ள இயலும். அப்படி இல்லைன்னு சொன்னா நீங்க பாருங்க இப்ப இதுல இப்ப உங்களுக்கு எக்ஸாம்பிள் தான் நான் காட்டிக்கொள்றேன் சரிங்களா. இப்ப இந்த இவ்வளவு கண்டென்ட் நீங்க மெனுல டைப் பண்றதானே உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணப்படும். அப்படி இல்லைன்னு சொன்னா நீங்க என்ன செய்யணும் ஒவ்வொன்றா டைப் பண்ணி தான் நீங்க எடுக்கணும். இப்ப இந்த இடத்துல இன்புட் டைப் டெக்ஸ்ட்னு சொல்லி காட்டுப்படுது. இப்ப இந்த இடத்துல நான் என்ன செய்யறேன்டா இந்த கண்டென்ட் வந்து உங்களுக்கு நான் டெலிட் பண்ணி வரேன். இப்போதைக்கு நான் சும்மா இன்புட்டை மட்டும் எடுத்துக்கொள்றேன். இப்ப இந்த இன்புட்டை எடுத்துட்டு சரிங்களா. இப்ப இன்புட்டுக்குள்ள நான் முதலாவது அட்ரிபியூட் டைப் பண்ண போறேன். டைப்ங்கிற ஒரு அட்ரிபியூட் இருக்கு. நான் ஏற்கனவே போன கிளாஸ்ல உங்களுக்கு பேசினேன். டைப்ங்கிறது ஏதாச்சும் ஒரு உள்ளுக்கு மெயினா வரக்கூடிய அந்த டெக்கை வந்து டிஸ்கிரைப் பண்ற ஒரு பர்பஸா இருக்கும். இப்ப இந்த இடத்துல நீங்க இன்புட் பண்ண போறீங்க என்னத்தை இன்புட் பண்றதுக்காக டிஸ்பிளே பண்ண போறீங்கன்னு சொல்லி கேட்கிற டைம்ல இதுக்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்கு. இதுக்குள்ள எல்லாத்தையும் நீங்க என்ன செய்யுங்க மெனுல டைப் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. டெக்ஸ்ட்ங்கிறத வந்து நான் என்ன செய்யணும் இன்புட் பண்ண போறேன். அதுக்கு ஒரு இன்புட் எனக்கு தேவை. இப்ப நான் சேவ் பண்றேன் அவுட்புட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் என்ன செய்யுது டிஸ்பிளே பண்ணப்பட்டு காட்டுப்படுது. இப்ப இதுல பாத்தீங்கன்னா இன்புட் டைப் ஈக்குவல் அந்த டபுள் கொட்டேஷன் வந்து டெக்ஸ்ட் சொல்லி நான் டைப் பண்ணதால எனக்கு டெக்ஸ்ட் பாக்ஸ் டிஸ்பிளே பண்ணப்படுது. இப்போ இதுக்குள்ள நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும் அந்த டெக்ஸ்ட் பாக்ஸை வந்து டைப் பண்றதுக்கு ஏற்ற மாதிரி கண்டென்ட்ல காட்டுப்படுது. நான் கிளிக் பண்ணா உங்களுக்கு அந்த டைப் பண்ற கண்டென்ட் வந்து எனக்கு என்ன செய்யுது டிஸ்பிளே பண்றதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கு சரிங்களா. இப்போ இது நீங்க யூசர் நேம் வந்து டைப் பண்ணதுக்காக எடுத்துக்கிறீங்க. அதே மாதிரி இப்போ இதே மாதிரி இன்புட் டைப் வந்து உங்களுக்கு தேவைப்படுது. எங்க தேவைப்படுதுன்னு கேட்டா பாஸ்வேர்டு பக்கத்துலயும் தேவைப்படுதுன்னு சொன்னா நீங்க என்ன செய்யுங்க அதே மாதிரி அந்த பாஸ்வேர்டு டைப் பண்ணிக்கிறதுக்கு பக்கத்துலயும் போயிட்டு நீங்க ஒரு கெப் பண்ண எடுத்துட்டு என்ன செய்யுங்க அதே இன்புட் டைப்பை கொடுத்துட்டு என்ன செய்யுங்க அதுக்குள்ள டெக்ஸ்ட் வந்து கொடுத்து விட்டுருங்க. இப்போ நீங்க சேவ் பண்ணுங்க. சேவ் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும் யூசர் நேம் இருக்கு அதுக்கப்புறமா பாஸ்வேர்டு இருக்கு. ரெண்டுக்கும் பக்கத்துல என்ன இருக்குன்னு கேட்டா ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்டுக்கு பார்த்துட்டு 2 டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்து நான் டிஸ்பிளே பண்ணிக்கிறேன். அந்த ரெண்டுமே வந்து என்னதுக்கு டைப் பண்ணிக்கிறேன் யாராச்சும் ஒருத்தர் வந்து உள்ளுக்கு ஏதாச்சும் ஒரு இன்புட்டை காட்ட போறாங்க அந்த இன்புட்டை வந்து டிஸ்பிளே பண்ணி பாக்குறதுக்காக தான் நான் என்ன செய்யறேன் இந்த 2 டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்து நான் டைப் பண்ணிக்கிறேன் சரிங்களா. ரைட்
இப்ப இதுல ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் எப்படி எடுக்கிறேங்கிறது உங்களுக்கு ஈஸியாவே விளங்கிருக்கும். இன்புட்ங்கிற கீவேர்ட் டைப் பண்ணுவீங்க அந்த டெக்ஸ்ட் நேம், அதுக்கு பின்னால நீங்க டைப் கொடுத்துட்டு டெக்ஸ்ட் பாக்ஸ் தேவைன்னு சொன்னா மட்டும் நீங்க டெக்ஸ்ட் வந்து டைப் பண்ணுவீங்க. சரிங்களா? ரைட். இப்ப நீங்க இன்னொரு மோடிஃபிகேஷன், இதுல இன்னொரு விஷயம் இதுல பாருங்க. இப்ப நீங்க டைப் பண்ண போகல யூசர் நேமுக்குள்ள யூசர் நேம் நீங்க சும்மா நார்மலா வந்து டைப் பண்ணி எடுத்துக்கொள்ளே. இப்ப இந்த யூசர் நேம் டைப் பண்ண போகல யூசர் நேம் வருது. இருந்தாலும் நீங்க பாஸ்வேர்டை வந்து டைப் பண்ண போகல அந்த பாஸ்வேர்டு என்ன செய்யக்கூடாது, இப்ப டைப் பண்ண போகல இன்னொரு கண்டென்ட் யாருக்குமே என்ன செய்யக்கூடாது, விளங்கக்கூடாது. அப்ப அதுக்காக என்ன செய்வாங்கன்னா, இந்த இடத்துல டெக்ஸ்ட் நீங்க பாஸ்வேர்டுக்கு கொடுக்காம நீங்க என்ன செய்யணும், இந்த இடத்துல பாருங்க நான் டெக்ஸ்ட் கொடுக்காம இதுக்குள்ள நீங்க என்ன செய்யுங்கன்னா பாஸ்வேர்டுன்னு சொல்லி என்ன செய்யுங்க, இந்த குறிப்பிட்ட வேர்டை வந்து டைப் பண்ணி வச்சுட்டுருங்க. இப்ப நீங்க அந்த ரெண்டாவது டெக்ஸ்ட் பாக்ஸ்க்குள்ள பாஸ்வேர்ட் தான் டைப் பண்ண போறீங்கன்னு சொன்னா பாஸ்வேர்டு டைப் பண்ணிட்டு சேவ் பண்ணி விட்டுருங்க. இப்ப நீங்க பாஸ்வேர்டு டைப் பண்ணி சேவ் பண்ணதுக்கு அப்புறம் வந்து இந்த ரெண்டாவது டெக்ஸ்ட் பாக்ஸுக்குள்ள நீங்க சில கண்டென்ட் டைப் பண்ணி பாருங்க. அது வந்து உங்களுக்கு விசிபிள் கண்டென்ட் வந்து என்ன செய்யாது, டிஸ்பிளே பண்ணப்படாது. இப்போ உங்களுக்கு இந்த இடத்துல டிஸ்பிளே பண்ற கண்டென்ட் எப்படி இருக்குன்னு கேட்டா ஒரு டாட் ஃபார்மட்ல அந்த டாட் என்ன செய்யுது, அந்த சிம்பிள் போட்டு உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணப்படுது. ஆனா இதுக்காக வந்து நீங்க டைப் பண்ற கண்டென்ட் நீங்க நினைச்சுக்கொள்ள கூடாது, இந்த இடத்துல டாட் ஃபார்மட்ல தான் இன்புட் எடுத்துக்கொள்றதுன்னு சொல்லி இல்ல. இப்ப நீங்க இந்த இடத்துல என்ன டைப் பண்ணிக்கிங்க சரி நீங்க பார்க்கணும்னு சொன்னா நீங்க என்ன செய்யலாம், இந்த இடத்துல பாருங்க இதை அப்படியே காப்பி பண்ணி எடுத்துட்டு இப்ப நீங்க டைப் பண்ண கண்டென்ட் அப்படியே காப்பி பண்ணலாம். காப்பி பண்ணி எடுத்துட்டு நீங்க மேல போயிட்டு திருப்பி ரைட் கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் கொடுத்தீங்கன்னு சொன்னா நீங்க டைப் பண்ண கண்டென்ட் வந்து என்ன செய்யும், அந்த இடத்துல டிஸ்பிளே பண்ணப்படும். ஆனாலும் இந்த இடத்துல நான் யூஸ் நேம் டைப் பண்ணேன் இல்லையே. ரைட். இது வந்து அது காப்பி ஆகுது இல்ல பாத்தீங்களா, அது பாஸ்வேர்டு நான் HTML5 வெர்ஷன் ஒரு அப்கிரேடா இருக்கணும். பாஸ்வேர்டு வந்து காப்பி ஆகுது இல்ல, நீங்க கடைசி என்னத்தை காப்பி பண்ணிக்கிறீங்களோ அந்த கண்டென்ட் தான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணப்படுது. சரிங்களா? இப்ப நான் இதுக்குள்ள காப்பி பண்ணதான் இந்த யூசர் நேம் தான் எனக்கு டிஸ்பிளே பண்ணப்படுது, அதான் இதுக்குள்ள அவுட்புட் வருது. நீங்க பாஸ்வேர்டு காப்பி பண்ண போனீங்கன்னா காப்பி ஆகுது இல்ல. இருந்தாலும் இந்த பாஸ்வேர்டுக்கு நீங்க என்ன டைப் பண்ணிக்கிறத வந்து இந்த மேலே இருக்கிற அட்ரஸ் பார் பாஸ் பண்ண கொஞ்சம் லேட்டா நான் பார்ப்போம். அதை எப்படி நாம டிஸ்பிளே பண்ணுறது நான் லேட்டா எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்ப இதுல நீங்க கண்ணுக்கு விளங்காத மாதிரி இன்விசிபிளா என்ன செய்யணும், சில கண்டனை வந்து நீங்க பாஸ் பண்ணணும்னு சொன்னா டைப் ஈக்குவல் டு பாஸ்வேர்டுங்கிற நீங்க அந்த குறிப்பிட்ட வேர்டை வந்து டைப் பண்ணி விட்டீங்கன்னா பாஸ்வேர்ட் ஃபார்ம் மட்டும் உங்களுக்கு காட்டப்படும். நீங்க அதை விட்டுட்டு நார்மலா வந்து என்ன செய்றீங்க, டெக்ஸ்ட் நீங்க டைப் பண்ணி விட்டீங்கன்னு சொன்னா அதை என்ன செய்யும், அந்த இடத்துல பாஸ்வேர்டா காட்டப்படாது. உங்களுக்கும் நார்மலா வந்து என்ன செய்யும், டெக்ஸ்ட் ஃபார்மட்ல வந்து காட்டப்படும். இது உங்களுக்கு நார்மலா பார்த்தாலே விளங்கும். சரிங்களா? அப்ப இந்த இடத்துல முறையா வந்து நீங்க கிரியேட் பண்ணணும்னு சொன்னா பாஸ்வேர்டுன்னு கொடுத்துட்டு டைப் பண்றது தான் உங்களுக்கு மோஸ்டா வந்து பெனிஃபிட்டா இருக்கும். இருந்தாலும் இப்ப இந்த இடத்துல இன்னொரு இஷ்யூ வரும், பாஸ்வேர்டு கொடுக்க போகல. இதுல இன்னொரு விஷயம் நீங்க பாருங்க. இப்ப இந்த இடத்துல ஒரு யூசர் வராங்க, அந்த யூசருக்கு வந்து மேலே இருக்கிற டெக்ஸ்ட் பாக்ஸ்க்குள்ள வந்து நீங்க என்ன செய்யணும்னா பாஸ்வேர்டு டைப் பண்ணணும்னு சொல்லி இந்த இடத்துல தெரியாம இருந்தா நீங்க ஒரு இன்டைரக்டா வந்து ஒரு மெசேஜ் கொடுக்கலும் இதுக்குள்ள வந்து நீங்க என்ன செய்யுங்க, எந்த யூசர் நேம் சொல்லி ஒரு மெசேஜ் கொடுக்கலாம். அந்த மெசேஜ் கொடுக்கறதுக்கு இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்கு தானே, இந்த டெக்ஸ்ட் பாக்ஸை கிரியேட் பண்ணது யாருன்னு கேட்டா இந்த இன்புட் டைப் ஈக்குவல் டெக்ஸ்ட் சொல்லி கிரியேட் பண்ண இந்த சென்டென்ஸ் தான் உங்களுக்கு அந்த இடத்துல டெக்ஸ்ட் பாக்ஸ் கிரியேட் பண்ணிக்க அப்படித்தானே. அப்ப இந்த இடத்துல நான் என்ன செய்யறேன்னா அந்த டெக்குக்கு உள்ளுக்கு போயிட்டு நான் என்ன செய்யறேன், பிளேஸ் ஹோல்டர்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கு. இந்த பிளேஸ் ஹோல்டர் வந்து நான் என்ன செய்யறேன், டைப் பண்ணி எடுத்துக்கொள்றேன். அந்த பிளேஸ் ஹோல்டருக்குள்ள போயிட்டு நீங்க என்ன செய்யலாம், ஒரு மெசேஜ் வந்து நீங்க டைப் பண்ணலாம். எந்த யூசர் நேம் சொல்லி என்ன செய்யுங்க, டைப் பண்ணுங்க. டைப் பண்ணிட்டு இப்ப நான் சர்வ் பண்றேன். இந்த அவுட்புட் கண்டென்ட்ல பாருங்க, இந்த பிளேஸ் ஹோல்டருக்குள்ள நான் இப்ப டைப் பண்ணிக்கிற விஷயம் அவனோட டெக்ஸ்ட் பாக்ஸ் அவுட்புட்ல வரப்போகலன்னு நடக்குதுன்னா அந்த கண்டென்ட் வந்து ஒரு மெசேஜ் மாதிரி டிஸ்பிளே பண்ணப்படுது. ஆனா அது உண்மையில என்ன செய்யல, டைப் பண்ண கண்டனா வந்து எனக்கு டிஸ்பிளே பண்ணப்பட்டு காட்டுப்படுது இல்ல. இப்ப இந்த இடத்துல எந்த யூஸ் நேம்ங்கிறது பாருங்க, இப்ப செலக்ட் பண்றேன் அது வந்து செலக்ட் ஆகுதா இல்ல. இப்ப நீங்க ஏதாச்சும் ஒரு கண்டென்ட் டைப் பண்ணிருச்சுன்னா என்ன நடந்துடும், அந்த பேக்ரவுண்ட்ல காட்டுற மெசேஜ் வந்து ஆட்டோமேட்டிக்கா இல்லாம போயிடும். நீங்க அந்த மெசேஜ் டைப் பண்ணாம எம்டியா கண்டென்ட் வச்சிருக்கிற டைம்ல மட்டும் உங்களுக்கு அந்த குறிப்பிட்ட மெசேஜ் வந்து டிஸ்பிளே பண்ணப்படும். அப்ப இந்த இடத்துல ஒரு குறிப்பிட்ட டெக்ஸ்ட் பாக்ஸ்க்குள்ள நீங்க என்னத்தை டைப் பண்ணணும்னு சொல்லி இன்டைரக்டா மெசேஜ் செட் பண்ணணும்னு சொன்னா இந்த இடத்துல பிளேஸ் ஹோல்டர்ங்கிற ஒரு புதுசா இருக்கிற ஒரு அட்ரிபியூட் நீங்க யூஸ் பண்றதால உங்களுக்கு என்ன செஞ்சு கொள்ளையிலும் ஒரு மெசேஜ் வந்து டெக்ஸ்ட் பாக்ஸ்ல காட்டிடும். இதே பிளேஸ் ஹோல்டர் வந்து நான் என்ன செய்ய மாட்டேன், பாஸ்வேர்டுங்கிறதுக்குள்ள நான் கொடுத்து பாக்குறேன். எனக்கு சாரி பாஸ்வேர்டு கீழே தானே இருக்கு, இதை நான் பாஸ்வேர்டு மாத்திட்டு கொடுத்து பார்ப்போமா, இந்த டெக்ஸ்ட்லேயே இருக்கட்டும், டெக்ஸ்ட் வச்சுட்டு கொடுத்துட்டு மாற்றி பார்ப்போமா. பிளேஸ் ஹோல்டர் கொடுத்து நான் கொடுக்குறேன் என்ன இந்த பாஸ்வேர்டு சேவ் பண்றேன். எனக்கு என்னோட பாஸ்வேர்டு வந்து டிஸ்பிளே ஆகுது. இப்போ நான் இதுக்குள்ள என்ன செய்யறேன்டா பாஸ்வேர்டுன்னு டைப் பண்றேன். ஓகே, இப்போ சேவ் பண்றேன். அவுட்புட்ல என்ன நடக்குதா ஒண்ணும் இல்லை. ரைட். ஓகே, இப்போ நீங்க டெக்ஸ்ட் கொடுத்தாலும் சரி, இந்த இடத்துல பாஸ்வேர்டு கொடுத்தாலும் சரி, உங்களுக்கு இன்டைரக்டா மெசேஜ் பண்ண போப்பீங்கன்னு சொன்னா இந்த இடத்துல என்ன செய்யணும், ஒரு ஹிடன் மெசேஜை வந்து டைப் பண்ணி காட்டணும். இப்போ இந்த இடத்துல பிளேஸ் ஹோல்டர் பர்பஸ் உங்களுக்கு விளங்கும்னு நான் நினைக்கிறேன். ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸுக்குள்ள ஒரு யூசர் வந்து உங்களோட இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்ல என்ன டைப் பண்ணணும்னு சொல்லி நீங்க என்ன செய்ய போறீங்க, ஒரு மெசேஜ் செட் பண்ணி காட்ட போறீங்கன்னு சொன்னா அந்த இடத்துல நீங்க என்ன செய்யலாம், இந்த கண்டனை வந்து டிஸ்பிளே பண்ணி காட்டுறதுக்கு நீங்க பிளேஸ் ஹோல்டர் வந்து யூஸ் பண்ணலாம். இது சிம்பிளா உங்களுக்கு விளங்கி கிடைக்கும். இது ஏற்கனவே நீங்க பார்த்து கண்டனாவும் இருக்கலாம். சரிங்களா? இப்ப டெக்ஸ்ட் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல இப்போதைக்கு மெயினா வந்து இவ்வளவு தான் காட்டுப்படுது.
அடுத்து வந்து நீங்க இப்ப டெக்ஸ்ட் பாக்ஸ்ல வித்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் டிக்ரீஸ் பண்ணணும்னு சொன்னா இப்ப இந்த இடத்துல நானுமே வித்துங்கிற ஒரு கண்டென்ட் இருக்கு நம்ம என்ன செய்வோம் அதை லேட்டா நம்ம யூஸ் பண்ணுவோம். சில ஆட்கள் வந்து என்ன செய்வாங்கன்னா சைஸ்ன்னு யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அது ஒர்க் ஆகுமான்னு எனக்கு தெரியா பார்ப்போம். சைஸ் இருக்கு. இதுக்குள்ள ஒரு 20 கொடுத்துட்டு சேவ் பண்ணி பாக்குறேன். அவுட்புட் வருதா? 10 கொடுத்து பாருங்க. ரைட். இப்ப இந்த சைஸ் கொடுக்க போகல நீங்க பாத்தீங்கன்னா பாருங்க சைஸ் கொடுத்த உடனே 10 கொடுத்த உடனே அந்த 10 லெட்டர்ஸ்க்கு டைப் பண்ற மாதிரி ஸ்பேஸ் எடுத்திருக்கு இந்த சைஸ்ங்கிற அட்ரிபியூட் சரிங்களா. ஆனா இருந்தாலும் இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்து ஒரு ஃபார்முலா வந்து இருக்கணும். எப்படின்னு கேட்டா நீங்க கொடுக்குற டெக்ஸ்ட் பாக்ஸ் எல்லாமே வந்து ஒரு சரியான வியூவோட வந்து டிஸ்பிளே பண்ணப்படணும் சரிங்களா. இப்ப இந்த இடத்துல எந்த யூஸ் நேம் சரி காட்ட போகல இது வந்து சரியான ஒரு வேன்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னா ஒரு சரியான வேயோட வந்து என்ன செய்யல இது வந்து டிஸ்பிளே பண்ணப்படல. இப்ப டெக்ஸ்ட் பாக்ஸ் எல்லாம் காட்ட போகல எல்லா டெக்ஸ்ட் பாக்ஸ் ஒரு சரியான ஒரு வித்தோட இருக்கணும் அகலத்தோட. ஆனா இந்த இடத்துல முதலாவது டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்து ஒரு வகையா காட்டப்படுது, ரெண்டாவது டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்து ஒரு வகையா காட்டப்படுது. இதெல்லாம் வந்து என்ன கேட்டா ஒரு ஃபார்முலா இருக்காது. இந்த இடத்துல கொஞ்சம் இருங்க நான் உங்களுக்கு இன்னொரு கண்டென்ட் வந்து டிஸ்பிளே பண்றேன். லாகின் இருக்கோ தெரியல. இதுல இல்ல நான் வேறொரு பீஸ்ல டைப் பண்ணிக்கிறேன். சும்மா நார்மலா வந்து நீங்க லாகின் பார்க்க போகல அந்த லாகின் வந்து உங்களோட ஸ்கிரீன்ல எப்படி காட்டும் பாருங்களேன். இப்ப நெட்ல நம்ம தேடி பார்ப்போம். ஒரு லாகின் ஸ்கிரீனை பாருங்க. ரைட். இப்போ உங்களுடைய ஸ்கிரீன்ல சும்மா நான் என்ன செய்யறேன் ஒரு லாகினை வந்து நான் காட்டுறேன். ஒரு யூசர் இன்டர்ஃபேஸ் கிரியேட் பண்ண போகும். நீங்க பாருங்க தெரியும் பாருங்க. இப்போ நீங்க கொஞ்சம் லேட் ஆகி நீங்க இப்படியான இன்டர்ஃபேஸ் கிரியேட் பண்ணுங்கிறது கொஞ்சம் அட்வான்ஸ் நான் போவோம் சரிங்களா. உண்மையிலேயே ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸை கிரியேட் பண்ண போகல அதான் இல்ல. ரைட். இதுல பாருங்க டெக்ஸ்ட் பாக்ஸ் இந்த பாத்தீங்களா ஒரு இமெயில் அட்ரஸ் டைப் பண்ணாலும் சரி யூஸ் நேம் டைப் பண்ண போறோம்னாலும் சரி இந்த இடத்துல நம்ம எப்படி அந்த கண்டென்ட் வந்து டிஸ்பிளே பண்ண போறோம் எங்க போகல பாருங்க. இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்ல வந்து ஒரு ஃபார்முலா இருக்கணும். நீங்க கொடுக்குற விஷயங்கள் ஒன்று சின்ன இன்னொன்று பெருசா இருக்க போகல அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஃபார்முலா இருக்காது. இப்ப இந்த இடத்துல நீங்க அந்த சைஸ் எல்லாம் கொடுக்க போகல ரொம்ப கவனமா இருங்க. உங்களுடைய ஸ்கிரீனை பொறுத்த வரைக்கும் அந்த சைஸ் எல்லாம் வந்து அட்ரிபியூட் எல்லாம் இது பொதுவா யூஸ் பண்றது இல்ல. அதுக்கு ஜென்ரலா வந்து நம்ம சில டெக்ல வந்து நம்ம யூஸ் பண்ணுவோமா. இப்ப சைஸ் எல்லாம் வந்து நம்ம சைஸ்ங்கிற அட்ரிபியூட் எல்லாம் கொடுத்தா யூஸ் பண்றது இல்ல. அதுக்கு பதிலாக கொமனா வந்து நம்ம என்ன செய்யும் எல்லா டெக்ஸ்ட் பாக்ஸும் வந்து இந்த இப்படிதான் வித்தெல்லாம் கொடுத்துருக்கணும் சரி பொதுவாக நான் என்ன செய்யும் சிஎஸ்எஸ்ல இண்டிகேட் பண்ணி காட்டும். அதுக்கு ஏற்ற மாதிரி அவுட்புட் வந்து டிஸ்பிளே ஆகும். அதால இந்த சைஸ்ங்கிறத வந்து நான் என்ன செய்யறேன் எடுத்து விடுறேன். ஆனா சைஸ்ங்கிற ஒரு அட்ரிபியூட்டும் இருக்கு. உங்களுக்கு பின்னால வேற பர்பஸ்க்கு தேவைப்படுன்னு சொல்லி என்ன செய்யலாம் நீங்க அதை யூஸ் பண்ணலாம் சரிங்களா. ரைட். இப்போதே உங்களுக்கு நான் நினைக்கிறேன் சைஸ் உங்களுக்கு விளங்கி இருக்கும். இப்ப இதுல யாருக்கும் வெளியாச்சும் விளங்காம இருந்தா கேளுங்களா சத்தம் இல்லாம இருக்காம. அடுத்து மூணாவது வந்து இன்னொரு ஆப்ஷன் என்னன்னா இப்ப இதுல நீங்க வந்து ஒரு கண்டென்ட் டைப் பண்றீங்க சரிங்களா. இப்ப கண்டென்ட் நீங்க டைப் பண்ண போகல ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸுக்குள்ள கரெக்டா நீங்க சில விஷயங்களை டைப் பண்ணணும் அப்படின்னு சொன்னா இப்ப இதுல பாருங்க இதுக்குள்ள நான் டைப் பண்ணி போட்டு கீழே இன்னொரு மூணாவது என்னோட கிரியேட் பண்றேன் கொஞ்சம் இருங்க. இப்ப கடைசியா வந்து நான் என்ன செய்யறேன் அந்த ஃபார்முக்கு கீழே ஒரு பட்டன் ஒன்று கிரியேட் பண்ணேன் சரிங்களா. பட்டன் கிரியேட் பண்ணதுக்கு யூஸ் பண்ற பர்பஸ் என்ன இன்புட் தான். இன்புட் அங்கால நம்ம என்ன செய்யும் டைப் ஒரு அட்ரிபியூட் கிரியேட் பண்ணுவோம். டைப்புக்குள்ள போயிட்டு நம்ம என்ன செய்ய பட்டன் தேவைன்னு சொன்னா பட்டன் சொல்லி காட்டுவோம். டெக்ஸ்ட் பாக்ஸ் வேணும்னு சொன்னா டெக்ஸ்ட் டைப் பண்ணுவோம். இந்த இடத்துல நான் என்ன செய்யறேன்னா பட்டன் சொல்லி கொடுக்குறேன். கொடுத்துட்டு என்ன செய்யறேன் சர்வ் பண்ணி விடுறேன். இப்போ இந்த இன்புட் டைப் கொடுத்து நான் சர்வ் பண்ணதால இந்த அவுட்புட்டை பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு பட்டன் ஒன்று காட்டுப்படுது. இந்த பட்டனுக்குள்ள எனக்கு உண்மையிலே என்ன வந்து டிஸ்பிளே ஆகணும் எங்கிற கண்டென்ட் வந்து என்ன செய்யறதுல காட்டுப்படல. அப்ப இந்த இடத்துல நீங்க பட்டனுக்குள்ள இன்னும் எழுத்து டைப் பண்ணி காட்டுப்படணுங்கிறதுக்குள்ள நீங்க என்ன செய்யணும் இதுக்குள்ள போயிட்டு நீங்க என்ன செய்யுங்கன்னா வேல்யூங்கிற ஒரு அட்ரிபியூட் இருக்கு. அந்த வேல்யூங்கிற அட்ரிபியூட் டைப் பண்ணிட்டு அதுக்குள்ள நீங்க காட்டுங்க. நான் லாகின்ங்கிறத வந்து என்ன செய்யணும் அதுக்குள்ள காட்டணுங்கிறதுக்காக நீங்க சேவ் பண்ணி விட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு அந்த பட்டனுக்குள்ள லாகின்ங்கிற அந்த டைப் வந்து என்ன செய்யும் சார் அந்த டெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு டைப் பண்ணி போட்டு காட்டப்படும். இப்ப இந்த இடத்துல நான் என்ன செய்யறேன்னா அந்த லாகின்ங்கிறத வந்து நான் டைப் பண்ணிக்கிறேன் சரிங்களா. இது வந்து டைப் பண்ணப்பட்ட ஒரு கண்டென்ட் வந்து எனக்கு டிஸ்பிளே ஆகுது. இப்ப இந்த இடத்துல நான் இதை கொஞ்சம் டெலிட் பண்ணிட்டு இப்ப நான் என்ன செய்யறேன்னா இப்ப இன்னொரு பட்டன் ஒன்று கிரியேட் பண்றேன் இன்புட் சப்மிட்னு சொல்லி. இதுல சப்மிட் இருக்கான்னு பாருங்க. இன்புட் டைப் இல்ல. அப்ப நான் என்ன செய்யறேன்னா இன்புட் சரி ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். இதுக்குள்ள சப்மிட் சொல்லி நான் என்ன செய்யறேன் கிரியேட் பண்றேன். இதை சேவ் பண்றேன். இப்ப இதுக்குள்ள நீங்க பாத்தீங்கன்னா விளங்கும் சப்மிட் சொல்லி ஒரு பட்டனோட என்ன செய்யுது கிரியேட் பண்ணப்பட்டு காட்டுப்படுது. இது சப்மிட்ங்கிறது ஏதாச்சும் ஒரு கண்டென்ட் நீங்க டைப் பண்ணி முடிச்சிட்டீங்கன்னு சொன்னா அந்த கண்டென்ட் வந்து நீங்க அப்லோட் பண்றதுக்கு ஒரு டிஃபால்ட்டாக ஒரு பட்டன் இருக்கு சப்மிட் சொல்லி ஒரு பட்டன். அந்த சப்மிட்ங்கிற பட்டன் யூஸ் பண்றதால இந்த ஃபார்ம் வந்து ஆட்டோமேட்டிக்கா லோட் ஆகி என்ன செய்ய மாட்டேன் அவுட்புட் உங்களோட கண்டென்ட் எல்லாத்தையும் சர்வர்ல அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். அது அது இப்ப உங்களுக்கு இந்த விஷயம் விளங்காடி நம்ம அந்த டைம்ல அந்த விஷயத்தை பார்ப்போம். இருந்தாலும் அந்த சப்மிட்ங்கிற பட்டன் எடுத்துக்கொள்றதுக்கு நீங்க என்ன செய்யுங்க
இந்த டைப்புக்குள்ள போயிட்டு அந்த டெக்ஸ்ட்டுக்கு பதிலா நீங்க பட்டனுக்கு பதிலா நீங்க என்ன செய்யலாம், இந்த இடத்துல சப்மிட்ங்கிறது கொடுத்து விட்டீங்கன்னு சொன்னா சரி. சரிங்களா? ரைட். இப்ப நான் இப்போதைக்கு நான் என்ன செய்யறேன்டா, இப்ப நீங்க ஒரு யூசர் நேம் டைப் பண்றீங்க. சரிங்களா? டைப் பண்ணிட்டு ஒரு பாஸ்வேர்டு நீங்க டைப் பண்றீங்க. டைப் பண்ணிட்டு இப்ப இந்த இடத்துல அந்த சப்மிட்ங்கிற பட்டனை கிளிக் பண்ணேன்னு சொன்னா எனக்கு என்ன நடக்கணும், நான் டைப் பண்ண கண்டென்ட் வந்து சப்மிட் ஆகணும். சரிங்களா? அந்த கண்டென்ட் வந்து சப்மிட் ஆகுறதுக்கு தான் இப்ப ட்ரை பண்ண போகல. எனக்கு சரி, நீங்க வளமையா ப்ரௌசர்ல உங்களுக்கு தெரியும் யூசர் நேம் பாஸ்வேர்ட் நீங்க டைப் பண்ணி விட்டு சேவ் பண்ண போகல இந்த மெசேஜ் உங்களுக்கு வரும். ஏன்னா நீங்க டைப் பண்ணிக்கிற யூசர் நேம் பாஸ்வேர்ட் ரிலேட்டடான கண்டென்ட்ங்கிறதால உங்களுக்கு அப்படி வருது. இப்ப நான் இதை எடுத்து விடுறேன். நீங்க சப்மிட் பண்ண போகக்குள்ள இந்த இடத்துல சில பாக்ஸஸ் வந்து என்ன செய்யலாம், சில நேரங்கள்ல எம்டியா வந்து காட்டுப்படலாம். அப்படி எம்டியா காட்டுப்பட போகக்குள்ள கட்டாயம் இந்த பாக்ஸுக்குள்ள நீங்க டைப் பண்ண வேண்டிய கண்டென்ட் வந்து டைப் பண்ணுங்க என்ன செய்யணும்னா சில மெசேஜ் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணப்படணும். அப்படி டிஸ்பிளே பண்றதுக்காக நம்ம லேட் ஆகி ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து யூஸ் பண்ணுவோம். இப்போ ஜாவா ஸ்கிரிப்ட்ங்கிறத யூஸ் பண்றதை விட HTML டிஃபால்ட்டா வந்து இப்போ புதுசா இருக்கிற HTML5 அப்கிரேட்ல வந்து என்ன செய்யறாங்கன்னா HTML5ல இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறாங்க. நீங்க வந்து என்ன செய்ய தேவை, ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ண தேவையில்ல. ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணாம ஒரு கண்டென்ட்குள்ள வந்து நீங்க டைப் பண்ணாம நீங்க சப்மிட் பண்ணி கொடுத்தீங்கன்னு சொன்னா சப்மிட் என்ன செய்யக்கூடாது, ஆகக்கூடாதுங்கிறத காட்டுறதுல ஒரு ஆப்ஷனை வந்து யூஸ் பண்றாங்க. இப்போ உதாரணத்துக்கு நீங்க வந்து இன்புட் டைப் இருக்கு தானே, டைப்ல வந்து ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் கிரியேட் பண்றதுக்கு யூஸ் பண்ண கோடிங் தான் இந்த இருக்கிற கோடிங். சரிங்களா? டைப் ஈக்குவல் டெக்ஸ்ட்னு சொல்லி காட்டுறீங்க. இப்போ இதுக்குள்ள வந்து நீங்க லாஸ்ட்ல என்ன செய்யணும்னு சொன்னா ரெக்கார்டுங்கிறத வந்து டைப் பண்ணி விட்டுருங்க. பாருங்க இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு காட்டுப்படுது லாஸ்ட்ல இருக்கு. சரிங்களா? இந்த ரெக்கார்டுங்கிறத டைப் பண்ணிட்டு இப்போ சேவ் பண்ணி விட்டுருங்க. இப்போ சேவ் பண்ணி போட்டு இப்போ நீங்க அவுட்புட்ல போங்க. இப்போ நீங்க அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டை டைப் பண்ணாம நீங்க சப்மிட் பண்ண நீங்க கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னா உங்களுக்கு அவுட்புட்ல ஒரு மெசேஜ் வந்து காட்டுப்படுது. பாருங்க ப்ளீஸ் ஃபில் அவுட் திஸ் ஃபீல்ட்னு சொல்லி உங்களுக்கு என்ன செய்யுது, காட்டுப்படுது. ஆனா இதுக்கு முன்னாடி நான் டைப் பண்ண கண்டென்ட்ல உங்களுக்கு என்ன செய்யலைன்னா அந்த ரெக்கார்டுங்கிற அந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகல. விளங்குதா? இந்த ரெக்கார்டுங்கிற ஆப்ஷன் வந்து டிஸ்பிளே ஆகுறதுக்கு நான் என்ன செஞ்சிருக்கிறேன், அந்த குறிப்பிட்ட அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்ல லாஸ்ட் லைன்ல போயிட்டு அந்த ரெக்கார்டுங்கிற அந்த கீவேர்டை மட்டும் தான் டைப் பண்ணிக்கிறேன். இதுக்கு எந்த விதமான வேல்யூ நான் என்ன செய்யல, ஈக்குவல் பண்ணி டபுள் கொடிஷன் கொடுத்து அசைன் பண்ணி சேவ் பண்ணல. ஜஸ்ட் ஒரு கண்டென்ட் அந்த கீவேர்டை மட்டும் தான் டைப் பண்ணி வச்சிருக்கேன். கொஞ்சம் பெருசாக காணணும் ஈஸியா இல்ல விளங்குறவங்களுக்கும் அந்த லைன்ல லாஸ்ட்ல போயிட்டு நான் டைப் பண்ணிக்கிறேன். அந்த டைப் பண்ண அந்த கண்டென்ட் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே பண்ண போகல. லாஸ்ட்ல நீங்க என்ன செய்யணும், கரெக்டா ரெக்கார்டுங்கிறத டைப் பண்ணி விட்டுட்டு உங்களோட டெக்ஸ்ட் பாக்ஸ் நீங்க என்ன செய்யலாம், டைப் பண்ணி வரலாம். இப்போ நீங்க அறவே எந்த கண்டென்ட் டைப் பண்ணாம டிஸ்பிளே பண்ணீங்கன்னு சொன்னா உங்களுக்கு என்ன செய்யாது, அவுட்புட் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகாது. ரைட். இப்போ அடுத்து வந்து என்னன்னு கேட்டேன், இப்போ நீங்க ஒரு இமெயில்ங்கிற இன்னொரு டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்து கிரியேட் பண்ண போறீங்க. சரிங்களா? இப்போ நீங்க பாருங்க, இப்போ நான் வந்து இன்னொரு லேபிள் ஒன்று கிரியேட் பண்றேன். இப்போ இந்த இடத்துல ஒரு லேபிள் ஒன்று கிரியேட் பண்றேன். பாருங்க லேபிள், இந்த லேபிளுக்குள்ள போயிட்டு இப்போ நான் இமெயில் கொடுக்க போறேங்கிறதுக்கான ஃபார்முக்கு நான் என்ன செய்யறேன், ஃபோக்கு வந்து இமெயில் கொடுக்குறேன். உண்மையான டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்து எனக்கு காட்டுப்படணும் இந்த லேபிள் இமெயில் சொல்லி காட்டுப்படுது. சேவ் பண்ணி அவுட்புட்ல பாருங்க இப்போ எனக்கு இமெயில் சொல்லி என்ன செய்யுது, காட்டுப்படுது. இப்போ இமெயில் அப்புறம் வர கண்டென்ட் வந்து எனக்கு என்ன செய்யணும்னா பிரேக் போட்டு அடுத்த லைனுக்கு போயிட்டு வரணும்ங்கிறதுக்கான பிரேக் ஒன்று போட்டுட்டு இப்போ நான் என்ன செய்யறேன், காட்டுறேன். இப்போ எனக்கு இமெயில் அப்புறம் அந்த கண்டென்ட் வந்து என்ன செய்யுது, அடுத்த லைனுக்கு போயிட்டு. சரிங்களா? ரைட். இப்போ நான் என்ன செய்யறேன்னா இந்த இமெயில் அப்புறம் எனக்கு ஒரு இன்னொரு இன்புட் எனக்கு தேவைப்படுது. இன்புட்ல எனக்கு டைப் வந்து டெக்ஸ்ட் தான் இருக்கு. நான் கொடுத்துட்டு இப்போ நான் என்ன செய்யறேன், சேவ் பண்றேன். எனக்கு இமெயிலுக்கு ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்து எனக்கு டிஸ்பிளே பண்ணப்படுது. சரிங்களா? ரைட். இப்போ நான் இப்போ இமெயில் அட்ரஸ் வந்து டைப் பண்ணி படாம விட்டாலும் எனக்கு என்ன செய்யணும், இப்போ பாருங்க இதை கிளிக் பண்றேன். இப்போ நான் சப்மிட் கிளிக் பண்ண உடனே எனக்கு என்ன செய்யுது, சப்மிட் ஆகுது இல்லையா? இப்போ நான் சப்மிட் பண்ணி கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு பாத்தீங்கன்னா சப்மிட் ஆகின தடவை என்ன இருக்குது, டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்து திரும்ப எம்டியா மாறுது. சரிங்களா? ஆனா எம்டி இந்த இடத்துல இமெயில் அட்ரஸ் வந்து நீங்க என்ன செய்யல, டைப் பண்ணல. இப்போ இந்த இடத்துல நீங்க இமெயில் அட்ரஸ்க்கு நீங்க என்ன செய்யலாம்னா ரெக்கார்டுங்கிற ஆப்ஷனை வந்து நீங்க கொடுக்கலாம். இருந்தாலும் அந்த இமெயில் அட்ரஸ் வந்து நீங்க ரெக்கார்டுங்கிறத விட இந்த இடத்துல நான் என்ன செய்வோம்னா இமெயில்ங்கிறத நான் கொடுக்குறேன். இன்புட் டைப் பண்ணி கொடுத்துட்டு இந்த இடத்துல நான் இமெயில்ங்கிறத வந்து நான் என்ன செய்யறேன், கொடுத்துட்டு இப்போ நான் சேவ் பண்றேன். சரிங்களா? இன்புட் டைப் டெக்ஸ்ட்னு கொடுக்காம இந்த இடத்துல இமெயில் கொடுத்த டெக்ஸ்ட் பாக்ஸ்ல வந்து நான் என்ன செய்யறேன், அதுக்கு பதிலா இமெயில் டைப் பண்ணிட்டு இப்போ நான் சேவ் பண்றேன். இந்த அவுட்புட் கண்டென்ட்ல இப்போ நீங்க பார்த்துக்கொள்ள இயலும். இப்போ பாருங்க இதுக்குள்ள இதை டைப் பண்றோம். ஓகே. இப்போ சப்மிட் பண்ண கிளிக் பண்றேன். எனக்கு சப்மிட் ஆகுதா? இது ஓகே. இப்போ இமெயில டைப் பண்ண போக்குல ரைட் இமெயில டைப் பண்றேன். ஓகே. இதையும் டைப் பண்றேன். இப்போ சப்மிட் கிளிக் பண்றேன். ரைட். ஓகே. இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த எரர் மெசேஜ் வருது. பாருங்க நான் இமெயில் வந்து கொடுத்ததால இந்த கோடிங்ல நீங்க இமெயில் வந்து கொடுத்து வச்சிருந்ததால தான் உங்களுக்கு இன்புட் டைப்ல வந்து என்ன நடக்குன்னு கேட்டா நீங்க வந்து என்ன செய்யுங்க, உங்களோட இமெயில் அட்ரஸ்ல அந்த எட்டுங்கிற சிம்பிளை வந்து டைப் பண்ணிங்கிறது காட்டுப்படுது. ஏனண்டா ஒவ்வொரு இமெயில் அட்ரஸ்லயும் உங்களுக்கு தெரியும் கட்டாயம் ஒரு சைன் வந்து காட்டுப்படும் இல்லையா? இப்போ இந்த இடத்துல இமெயில் அட்ரஸ் உங்களுக்கு டைப் பண்ண போப்பீங்கன்னு சொன்னா நீங்க கட்டாயம் என்ன செய்யுங்க, அந்த டெக்ஸ்ட் காட்டாம நீங்க இமெயில் அட்ரஸ் டைப் பண்ணதுக்காக வேண்டி இமெயில்ங்கிற அந்த ஆப்ஷனை கொடுத்து நீங்க டைப் பண்ணி சேவ் பண்ணி கொடுங்க. சரிங்களா? அப்ப நீங்க அப்படி கொடுக்குறதால உங்களுக்கு என்ன நடக்கும், அவுட்புட்ல வந்து நீங்க காட்ட போக்குல யாராச்சும் ஒருத்தர் பிள்ளையா இமெயில் அட்ரஸ் டைப் பண்ணி விட்டாலும் அந்த அட்சைன் இல்லாம விட்டாலும் உங்களுக்கு என்ன நடக்கும்,
ஹெட் இல்லாம நீங்க யாராச்சும் டைப் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி காட்டுப்படும். ஹெட் ரோங்க யாராச்சும் இமெயில் அட்ரஸ் டைப் பண்ணா அதுக்கு நான் ஒண்ணும் செய்யல. ஏனென்றா சில நேரங்களில் நீங்க இதுக்குரிய கோடிங்கை கொடுத்து நீங்க செஞ்சிருந்தாலும், இப்ப நீங்க ஏற்கனவே ஜாவாஸ்கிரிப்ட் உங்களுக்கு ஓரளவு தெரிஞ்சிருந்தாலும், இப்ப இதுக்கு முதல் இருந்த கோடிங் எல்லாமே ஜாவாஸ்கிரிப்டால தான் என்ன செய்வாங்க, எனக்கு இதுக்குள்ள யூசர் நேம் சரியா டைப் பண்ணிக்கிறீங்களா, இமெயில் சரியா டைப் பண்ணிக்கிறீங்களா, பாஸ்வேர்ட் சரியா டைப் பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லி செக் பண்றதுக்கு ஒரு கோடிங் நாம இருக்கு. அதை நீங்க ஜாவாஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி செஞ்சிருப்பீங்க இதுக்கு முதல். அப்படி ஜாவாஸ்கிரிப்ட் கோடிங் நீங்க செஞ்சிருந்தீங்கன்னு சொன்ன வேற வேற கிளாஸஸ்ல, இப்ப இந்த இடத்துல ஜாவாஸ்கிரிப்ட் யூஸ் பண்ண அவசியம் இல்லை. இந்த HTML ஃபைல்ல வந்து என்ன செய்யறாங்க, இமெயில் நீங்க ஹெட் டைப் பண்ணி பாடாட்டி இதுக்குள்ள இந்த இடத்துல இமெயில் வந்து என்ன செய்யணும், இப்படிதான் டைப் பண்ணணும்னு சொல்லி காட்டுப்படுது. இப்ப இதுக்கு முதல்ல ஜாவாஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி தான் வெளிட் பண்ணி காட்டுவாங்க டேட்டா வந்து சரியா இருக்கான்னு சொல்லி பாக்குறதுக்கு. ஆனா இந்த HTML ஃபைல்ல என்ன செய்யறாங்க, அந்த ஹெட் வந்து செக் பண்றதுக்காக வேண்டி HTML-க்குள்ளே இந்த கோடிங் வந்து டிஃபால்ட்டா இன்டைரக்டா கொடுத்து வச்சிருக்காங்க. நீங்க என்ன செய்யலாம், இந்த HTML-க்கு ஹெட் வந்து நீங்க கொடுத்து பாக்குறதுக்கு நீங்க இந்த இடத்துல சப்மிட்ங்கிறது வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? அப்ப இந்த இடத்துல நீங்க இமெயில்ங்கிற அந்த கீவேர்டை டைப் பண்றதாலே இமெயில் அட்ரஸ் வந்து என்ன செய்யணும், இண்டிவிஜுவலா உங்களுக்கு செப்பரேட் எடுத்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். விலங்கு அவங்களுக்கு இது நான் ஒரு வகையா போற மாதிரி இருக்கு. இப்போ டெக்ஸ்ட் பாக்ஸ் எடுக்கணும்னு சொன்னா இங்க டெக்ஸ்ட் டைப் பண்ணுங்க, பட்டன் எடுக்க போறீங்கன்னு சொன்னா பட்டன் டைப் பண்ணுங்க, இமெயில் எடுக்க போறீங்கன்னு சொன்னா இமெயில் டைப் பண்ணுங்க. நீங்க எந்த கண்டென்ட் எடுக்க போறீங்களோ அந்த கண்டென்ட் வந்து இன்புட் டைப் கொடுத்து நீங்க சேவ் பண்ணிட்டு போனீங்கன்னு சொன்னா ஓகே. உங்களுக்கு யாருக்காச்சும் விலங்குகள் இருந்துச்சுன்னா கொஞ்சம் கேளுங்களேன். இப்ப இந்த இடத்துல நீங்க பார்க்க போகல, இந்த இடத்துல யூஸ் நேம், இமெயில், பாஸ்வேர்ட்லாம் பார்க்க போகல, நீங்க இதே மாதிரி யூஸ் எண்டு பேசுறோம் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகாது. ஏனண்டா இதெல்லாம் நம்ம செய்ய போறது கொஞ்சம் டைம் எடுக்கும். சரிங்களா? இப்ப இதெல்லாம் வந்து பாருங்க, இதுல வளைஞ்சு வருது, ஒரு வித்தியாசமான கண்டென்ட்டோட உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணப்படுது. இதெல்லாம் வந்து நான் லேட்டா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். இது எப்படி நம்ம இப்படி கண்டென்ட்டோட கிரியேட் பண்றதுங்கிறது. இப்ப அடிப்படையில நீங்க டெக்ஸ்ட் பாக்ஸ் எப்படி கிரியேட் பண்றது அப்படின்ற விஷயங்களை தான் நீங்க ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும், லேர்ன் பண்ணணும். அதுக்காக வந்து நீங்க எப்படி அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் கொண்டு வரது, பட்டன் எப்படி கொண்டு வரது, இமேஜ் எப்படி கொண்டு வரங்கிற கண்டென்ட் மட்டும் நான் என்ன செய்யறேன், இப்ப எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்ப இந்த இடத்துல இதை ஜாயின் பண்ணி வருது, ஏன் இப்படி ஜாயின் பண்ணி வராதுன்னா நீங்க யோசிக்க தேவையில்ல. இப்போ உங்களுக்கு தேவை இந்த யூஸ் நேம்ங்கிற சொல்லும் இதுக்குள்ள இருக்கிற டெக்ஸ்ட் பாக்ஸ் தான். இந்த கண்டென்ட் உங்களுக்கு சரியா டிஸ்பிளே பண்ணப்படுதான்னு சொல்லி மட்டும் பாத்தீங்கன்னா சரி, கட்டாயம் இதை புதுசா படிக்கிற ஆட்கள் இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் யூஸ் நேம் எல்லாம் நீங்க இண்டிவிஜுவலா டைப் பண்ணி பாருங்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கண்டென்ட். கட்டாயம் நீங்க என்ன செய்யணும், இதை டைப் பண்ணி பார்த்து நீங்க விளங்கி வச்சுக்கொள்ளணும். இல்லாட்டி என்ன செய்யலாம், லேட் ஆகி வரப்போக உங்களுக்கு என்ன செய்யும், அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் எப்படி கிரியேட் பண்ணது, இமெயில் பாக்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுங்கிறதுல நீங்க குழம்பி பேசுறீங்க. சரியானே? இப்போதைக்கு உங்களுக்கு அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் எப்படி கிரியேட் பண்றதுங்கிறதும், அடுத்தது அந்த பட்டன் எப்படி கிரியேட் பண்றதுங்கிறதும் வழங்கி வந்தா சரி. அடுத்தது லேபிள் வந்து எப்படி கிரியேட் பண்றது, இதெல்லாம் கிளியரா உங்களுக்கு கொஞ்சம் பேசலாமே புதுசா படிக்கிறாங்க. ஆமாம் சார், கிளியர். சரியானே? ரைட். மத்தாக்களும் இருக்கிறீங்கன்னு பேசுற மாதிரி இல்ல. ரைட். இப்ப நான் என்ன செய்யறேன்டா, இப்ப இதுக்குள்ள இருக்கிற கண்டென்ட்ல உள்ளுக்கு நான் டைப் பண்ணிக்கிற கண்டென்ட் வந்து இப்போ என்ன செஞ்சு வரேன்னா நான் டெலிட் பண்ணி வர்றேன். இப்ப நீங்க ஃபார்ம் நான் என்ன செய்யறேன், கொஞ்சம் சின்ன ஆக்கி வச்சுக்கொள்றேன். இப்ப இந்த ஃபார்முக்குள்ள இருக்கிற கண்டென்ட் வந்து எல்லாமே இப்ப என்ன இருக்குன்னா எம்டியா இருக்கு. இப்ப அடுத்து வந்து என்னன்னு கேட்டா, நீங்க வந்து ஒரு டெக்ஸ்ட் ஏரியா எடுக்க போறீங்க, அதாவது கமெண்ட் பண்ற மாதிரி சில கண்டென்ட் வந்து டிஸ்பிளே பண்ண போறீங்கன்னு சொன்னா அதுக்கு டெக்ஸ்ட் ஏரியா வந்து நம்ம என்ன செய்யணும், யூஸ் பண்ணுவோம். பாருங்க டெக்ஸ்ட் ஏரியான்னு கொடுத்துட்டு நான் சேவ் பண்ணி விடுறேன். இப்ப சேவ் பண்ணி அவுட்புட் எடுக்குமா, நீங்க அவுட்புட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். இந்த பெரிய கமெண்ட் எல்லாம் டைப் பண்றதுக்கு சில இடங்கள்ல வெப்சைட் பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு பாக்ஸ் கிரியேட் பண்ணிருப்பாங்க. சரிங்களா? அந்த பாக்ஸ் எடுக்கிறதுக்கு நான் என்ன செய்வேன், டெக்ஸ்ட் ஏரியாங்கிற ஒரு டெக் வந்து நான் என்ன செய்வேன், யூஸ் பண்ணுவேன். இந்த டெக்ஸ்ட் ஏரியால நீங்க என்ன செய்யணும், கட்டாயம் ஒரு நேம் கொடுப்பீங்க, ஒரு ஐடி கொடுப்பீங்க. அதே மாதிரி இந்த இடத்துல கால்ஸ்ன்னு சொல்லி காட்டும், உங்களுக்கு தெரியும் கலம்ஸ் எத்தனை வேணுமேங்கிறத இண்டிகேட் பண்றதுக்கு நம்ம கால்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். ரோஸ்ங்கிறது எத்தனை ரோ நீங்க டைப் பண்ண போப்பீங்கன்னு காட்டுறதுக்கு நம்ம யூஸ் பண்றது. இதுல ஒவ்வொரு பாட்டையும் நான் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன், கொஞ்சம் பாருங்க. இப்ப நீங்க டெக்ஸ்ட் ஏரியாவை பொறுத்த வரைக்கும் இப்போ உங்களுக்கு வந்து ஒரு இப்ப இதுல நீங்க என்ன செய்றீங்கன்னா நான் ஒரு பிரேக் கொடுக்குறேன். சரிங்களா? அடுத்த லைன்ல எனக்கு அடுத்த கண்டென்ட் காட்டுறதுக்காக வேண்டி இப்ப நான் என்ன செய்யறேன்னா ரெண்டு டெக்ஸ்ட் ஏரியா வந்து நான் டைப் பண்ணிக்கிறேன். இப்ப சேவ் பண்ணி வரேன். நீங்க அவுட்புட்ல பாத்தீங்கன்னா ரெண்டு டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்து உங்களுக்கு காட்டுப்படுது. சரிங்களா? டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்து கொஞ்சம் பெருசா இருந்தா தான் நம்ம டெக்ஸ்ட் ஏரியான்னு சொல்லுவோம். இந்த பெரிய டெக்ஸ்ட் பாக்ஸ் ரெண்டுலயும் நீங்க கவனமா இருங்க. உங்களோட கோடிங்ல நீங்க ஏதாச்சும் ஒரு கண்டென்ட் வந்து இப்ப உதாரணத்துக்கு நீங்க இதுக்குள்ள சில விஷயங்களை டைப் பண்றீங்க, இதுக்குள்ள நீங்க டைப் பண்ணீங்க. சரிங்களா? நீங்க டைப் பண்ணி முடிச்சதுக்கு பிறகு நீங்க ஒரு சப்மிட் கொடுத்து என்ன செய்றீங்க பாருங்க. நான் சப்மிட்ங்கிற பட்டனை வந்து நான் கிரியேட் பண்ணி எடுக்கிறேன். இன்புட். சரிங்களா? இதுக்குள்ள போயிட்டு சப்மிட் சொல்லி கொடுக்குறேன், கொடுத்துட்டு சேவ் பண்றேன். இதுல நீங்க பாருங்க, இந்த சப்மிட் பட்டன்ங்கிறது நீங்க கிளிக் பண்ண போகல இந்த இடத்துல நீங்க ரெண்டு பாக்ஸ்க்குள்ளே டைப் பண்ணிக்கணும்னு வச்சுக்கோங்க. 2-3 மெசேஜ் டைப் பண்ணிக்கிறீங்க. இப்ப முதலாவது டெக்ஸ்ட் பாக்ஸ்ல டைப் பண்ணிக்கிற மெசேஜ் வேற, ரெண்டாவது கண்டென்ட்குள்ள டைப் பண்ணிக்கிற அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்ல டைப் பண்ணிக்கிற மெசேஜ் வந்து வேற. இப்ப இங்க சப்மிட்ங்கிற பட்டனை வந்து கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா அந்த ரெண்டு டெக்ஸ்ட் பாக்ஸ்லயும் டைப் பண்ணிக்கிற விஷயம் செப்பரேட் என்ன செய்யணும், உங்களோட கோடிங் சோர்ஸ்ல போயிட்டு என்ன செய்யணும், டேட்டா பேஸ்ல சேவ் பண்ணப்படணும்.
அப்படி டேட்டா பேஸ்ல சர்வ் பண்ண போட போகல முதலாவது டெக்ஸ்ட் பாக்ஸுக்குள்ள இருந்து வந்து மெசேஜ் தான் சரி என்ன செய்யணும் உங்களோட கோடிங் வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். இதுக்குள்ள டைப் பண்ணிக்கிறது ரெண்டாவது டெக்ஸ்ட் பாக்ஸ்க்குள்ள இருக்கிறது சொல்லி டைப் பண்ணிக்கிறதுங்கிறத ஐடென்டிஃபை பண்ணணும். இப்போ உங்களோட வெப் பேஜை பொறுத்த வரைக்கும் மொத்தமா 2 டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்கு. அந்த 2 டெக்ஸ்ட் பாக்ஸுமே பாக்குறதுக்கு 2 டெக்ஸ்ட் பாக்ஸ் இருந்தாலும் உண்மையிலே இந்த முதலாவது டெக்ஸ்ட் பாக்ஸ்ங்கிறத நம்ம என்ன செய்யணும் கண்ணால பார்த்து மேலே இருக்கிறதால முதலாவது சொல்றோம், கீழே இருக்கிறதால இது ரெண்டாவது சொல்றோம். கோடிங் வந்து என்ன செய்யாதுன்னா இந்த டெக்ஸ்ட் பாக்ஸை வந்து தானாகவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாது. இது முதலாவது டெக்ஸ்ட் பாக்ஸ், இது ரெண்டாவது டெக்ஸ்ட் பாக்ஸ் சொல்லி சரிங்களா. அதால நீங்க என்ன செய்யணும்னா ஒவ்வொரு டெக்ஸ்ட் பாக்ஸையும் கிரியேட் பண்ண போகல அந்த ஒவ்வொரு டெக்ஸ்ட் பாக்ஸுக்கும் நீங்க ஒரு பேர் வைக்கணும் கட்டாயம். இப்ப இதை வந்து நம்ம சொல்லுவோம் ஒவ்வொரு என்டிட்டிஸ் சொல்லுவோம் சரிங்களா. கட்டாயம் ஒவ்வொரு என்டிட்டிஸுக்கும் ஒரு நேம் வந்து நீங்க கட்டாயம் செட் பண்ணி ஆகணும். இப்ப இந்த இடத்துல இதுக்கு முதல் நீங்க பாத்தீங்கன்னா விளங்கும் நான் சும்மா யூசர் நேம் ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் கிரியேட் பண்ண தானே அந்த டெக்ஸ்ட் பாக்ஸுக்கு நீங்க என்ன செய்யணும் யூஸ் நேம் அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்க்கு ஒரு பேர் வைக்கணும் கட்டாயம். இப்ப இந்த இடத்துல இப்ப இந்த முதலாவது டெக்ஸ்ட் ஏரியா இந்த டெக்ஸ்ட் பாக்ஸுக்குள்ள ஒரு பேர் எப்படி வைப்பீங்கன்னு சொன்னா இதுல பாருங்க முதலாவது டெக்ஸ்ட் பாக்ஸுக்கு காட்டுறது அந்த கண்டென்ட் வந்து எதுன்னு கேட்டா இதுக்குள்ள நீங்க டைப் பண்ணிக்கிற இந்த முதலாவது லைன் அந்த ப்ளூ கலர்ல செலக்ட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு விளங்கும். இந்த இடத்துல நேம் சொல்லி நான் ஒன்று டைப் பண்ணிக்கிறேன், அதே மாதிரி ஐடி சொல்லி டைப் பண்ணிக்கிறேன். நீங்க நேமால ஒரு பேரை வந்து செட் பண்ணுவோம், மேலும் ஐடியாலையும் ஒரு பேர் வந்து செட் பண்ண இயலும். இந்த இடத்துல நாங்க ஐடியா வந்து நம்ம என்ன செய்வோம் லேட்டாகி பார்ப்போம். இப்ப இந்த இடத்துல நேம்ங்கிற ஒரு பேர் ஒன்று காட்டுப்படுது தானே. இந்த நேம்ல நீங்க என்ன செய்யுங்கன்னா இப்ப நீங்க இதுக்குள்ள போடுங்க வந்து டெக்ஸ்ட் ஏரியா 1 சொல்லி என்ன செய்யுங்க உங்களுக்கு டைப் பண்ணி வச்சுக்கொள்றீங்க. இப்ப இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும் இந்த டெக்ஸ்ட் ஏரியா 1 சொல்லி நீங்க கொடுக்க போகல இது முதலாவது டெக்ஸ்ட் பாக்ஸை தான் காட்டுதுங்கிறத வந்து என்ன செய்யும் அது குறிப்பிட்ட பேரால வந்து காட்டுப்படும் சரிங்களா. இது எப்படி நீங்க அந்த குறிப்பிட்ட பேரால ஐடென்டிஃபை பண்ணுவீங்கிறத இப்ப உங்களுக்கு காட்டுறோம் பாருங்க சரிங்களா. அதே மாதிரி ரெண்டாவது டெக்ஸ்ட் பாக்ஸ்க்கு நான் அதுக்குள்ள டைப் பண்ண பாருங்க என்னது டெக்ஸ்ட் ஏரியா 2 சொல்லி என்ன செய்யறேன் டைப் பண்றேன். இதுக்குள்ள 2 டைப் பண்ணி வச்சுக்கிறேன் சரிங்களா. இப்ப நான் சேவ் பண்ணதுக்கு பார்த்தா உங்களுக்கு விளங்கும் இது முதலாவது டெக்ஸ்ட் ஏரியாக்குள்ள நான் கொடுத்துருக்கேன் அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்ல பேர் என்ன கொடுத்துருக்கேன் டெக்ஸ்ட் ஏரியா 1 நான் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி ரெண்டாவது டெக்ஸ்ட் பாக்ஸுக்குரிய பேர் வந்து நான் கொடுத்துருக்கேன் டெக்ஸ்ட் ஏரியா 2 சொல்லி நான் காட்டிக்கிறேன். அந்த 2 டெக்ஸ்ட் பாக்ஸ் வித்தியாசத்தையும் கவனமே நீங்க என்ன செய்யணும் ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இந்த 2 டெக்ஸ்ட் பாக்ஸுமே ரெண்டுமே வித்தியாசமா இருக்கு. இப்ப இதுல உங்களோட பார்வைக்கு ரெண்டுமே ஒரே டெக்ஸ்ட் பாக்ஸா இருந்தாலும் உள்ளுக்கு டைப் பண்ணிக்கிற கண்டென்ட் வந்து என்ன செய்யுதுன்னா வித்தியாசமான கண்டென்ட்டோட வச்சுக்கொண்டு இருக்கு. இப்ப இதுக்குள்ள நான் என்ன செய்யறேன்னா ஒரு கண்டென்ட் டைப் பண்றேன். இப்ப இதுக்குள்ள நான் வந்து டைப் பண்றேன் 1 டைப் பண்றேன் சரிங்களா. அதே மாதிரி இதுக்குள்ள வந்து நான் என்ன செய்யறேன் 2 நான் டைப் பண்றேன். டைப் பண்ணிட்டு இப்ப இதுக்குள்ள நான் என்ன செய்யறேன்னா சப்மிட்ங்கிறத வந்து கிளிக் பண்றேன். சப்மிட் பண்ணி கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா பாருங்க உங்களுக்கு இந்த ஏரியா பாருங்க இந்த ஏரியால கவனமா பாத்துக்கிச்சுன்னா உங்களுக்கு விளங்கும் சரிங்களா. இப்ப நீங்க சப்மிட் பண்ணி கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா இந்த அட்ரஸ் பாரால தான் உங்களோட மெசேஜ் எல்லாம் வந்து என்ன செய்யணும் இன்னொரு இடத்துல போவாட மாறுபடும். அப்படி போகக்குள்ள நீங்க பாருங்க இந்த டெக்ஸ்ட் ஏரியா 2க்குள்ள நீங்க டைப் பண்ணிக்கிற வேல்யூ வந்து என்னன்னு கேட்டா 2 சொல்லி டைப் பண்ணிக்கிறீங்க பாருங்க. இது சவுண்ட் அடையாளம் போட்டு காட்டப்படுது விளங்குதா. அப்ப இந்த இடத்துல நீங்க ஒவ்வொரு டெக்ஸ்ட் பாக்ஸ்ல என்னது டைப் பண்ணிக்கிற மெசேஜ் வந்து என்ன செய்யுது அந்த குறிப்பிட்ட டெக்ஸ்ட் பாக்ஸ்ல நேமோட பாஸ் பண்ணப்படுது. இப்ப இந்த ஏரியா டெக்ஸ்ட் ஏரியா 2ங்கிறதுக்குள்ள நீங்க 2 டைப் பண்ணிக்கிறீங்க என்றும் டெக்ஸ்ட் ஏரியா 1க்குள்ள நீங்க 1ங்கிற டைப் பண்ணிக்கிறீங்க என்றும் உங்களுக்கு என்ன செய்யுது அந்த மேல இருக்கிற அட்ரஸ் பார்ல வந்து டிஸ்பிளே பண்ணப்படுது. அப்ப டெக்ஸ்ட் ஏரியா 1ங்கிறதுக்குள்ள 1 டைப் பண்ணப்பட்ட விஷயம் எப்படின்னு கேட்டா நீங்க டெக்ஸ்ட் ஏரியா 1 முதல்ல டெக்ஸ்ட் பாக்ஸ்க்கு பேர் கொடுத்துக்கிறீங்க. அதே மாதிரி டெக்ஸ்ட் ஏரியா 2க்குள்ள நீங்க 2 டைப் பண்ணிக்கிறீங்க சரி என்ன செய்யுது உங்களோட மெசேஜ் வந்து டிஸ்பிளே ஆகுதுன்னா இந்த ரெண்டாவது டெக்ஸ்ட் பாக்ஸ்க்கு பேரு 2 சொல்லி என்ன செய்றீங்க காட்டிக்கிறீங்க பாருங்க. டெக்ஸ்ட் ஏரியா 2 சொல்லி காட்டுறது ரெண்டாவது டெக்ஸ்ட் பாக்ஸ். டெக்ஸ்ட் ஏரியா 1 சொல்லி நீங்க கோடிங்ல காட்டிக்கிறது முதலாவது டெக்ஸ்ட் பாக்ஸ். அதால நீங்க என்ன உள்ளுக்கு டைப் பண்ணிக்கிறதோ அது உள்ளுக்கு என்ன செய்யும் ஒவ்வொன்று டைப் பண்ணி காட்டப்படுது. இதுல பாருங்க இப்ப நான் ஃபர்ஸ்ட்னு சொல்லி நான் உங்களுக்கு கண்டென்ட் டைப் பண்ணிக்கிறேன். இதுக்குள்ள வந்து நான் என்ன செய்றேன் செகண்ட்னு சொல்லி டைப் பண்ணிக்கிறேன். இப்ப சப்மிட் கிளிக் பண்ணாண்டா இதுக்குள்ள பாத்தீங்கன்னா பாருங்க டெக்ஸ்ட் ஏரியா 1க்குள்ள நீங்க ஃபர்ஸ்ட்ங்கிற கண்டென்ட் டைப் பண்ணிக்கிறீங்க. டெக்ஸ்ட் ஏரியா 2க்குள்ள செகண்ட்ங்கிறத வந்து டைப் பண்ணிக்கிறீங்க. அந்த கண்டென்ட் வந்து என்ன செய்யுது அந்த அட்ரஸ் பாரால கொண்டு போகக்குள்ள இப்படித்தான் அந்த வெலுவை வந்து பாஸ் பண்ணி கொண்டு போகும். அப்ப நீங்க எந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்க்குள்ள எதை டைப் பண்ணி வச்சுக்கிறீங்க சொல்லி என்ன செய்யணும் இந்த கோடிங் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எடுக்கணும். அதுக்காக வேண்டி கட்டாயம் நீங்க என்ன செய்யணும் ஒவ்வொரு டெக்ஸ்ட் பாக்ஸுக்கும் ஒவ்வொரு பேரை வந்து கொடுத்து வச்சுக்கொள்ளுங்க சரிங்களா. இப்ப இதுக்கு முதல்ல நான் என்ன செஞ்சிருந்தேன் அந்த யூசர் நேம் பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ண போகல டெக்ஸ்ட் பாக்ஸ் கிரியேட் பண்ணிருந்தா பாருங்க. இப்ப இதுக்கு வந்து நீங்க டெக்ஸ்ட் நீங்க கிரியேட் பண்ணாலும் அந்த டெக்ஸ்ட் கிரியேட் பண்ணதுக்கு பிறகு என்ன செய்யணும் தெரியுமா நேம் சொல்லி கொடுத்து நீங்க கிரியேட் பண்ண போறது யூஸ் நேமுக்காக இருந்தா யூஸ் நேமுக்காக தான் இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் கிரியேட் பண்றேன்ங்கிறத வந்து நீங்க கரெக்டா என்ன செய்யணும் ஒரு நேம் ஒன்று டைப் பண்ணி விட்டுருங்க சரிங்களா. நீங்க நேம் ஒன்று டைப் பண்ணி கொடுக்கறதால தான் அந்த இடத்துல என்ன செய்யும் அதை ஐடென்டிஃபை பண்ணி இதை நான் சேவ் பண்ண பாருங்க. சேவ் பண்ணி டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்துட்டு இந்த பட்டன் மேல நான் கொண்டு வரேன். இந்த பட்டனை வந்து நான் என்ன செய்யணும் கட் பண்ணி எடுத்துக்கொள்றேன். பட்டனை கீழே வந்து போட்டு வர்றேன். இப்ப நான் சேவ் பண்றேன். எனக்கு என்ன இருக்கு பட்டன் வந்து இந்த இருக்கு சரிங்களா ரைட். இப்ப இந்த பட்டனுக்கு முன்னு தானே இப்ப டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்கு. இப்ப இந்த நேம் வந்து நான் கொடுத்துருக்கேன் பாருங்க. இந்த நேம் வந்து யூஸ் நேம் கொடுத்துருக்கேன். இப்ப இந்த யூஸ் நேமுக்குள்ள நான் என்ன செய்யறேன் இப்ப
அட்மின் நான் டைப் பண்ணிடுறேன். அட்மின் டைப் பண்ணி இப்போ சப்மிட் பண்ண கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணதுக்கு பிறகு பாருங்க நீங்க இப்போ மேலே இருக்கிற கண்டென்ட் பாருங்க. டெக்ஸ்ட் ஏரியா 1க்குள்ள ஒண்ணுமே டைப் பண்ணல. அது ஈக்குவல் போட்டு ஒண்ணுமே டைப் பண்ண போடாம இருக்கு. டெக்ஸ்ட் ஏரியா 2க்குள்ளே ஒன்றும் டைப் பண்ண படல. அதே மாதிரி யூசர் நேமுக்குள்ள அட்மின் டைப் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த இடத்துல யூசர் நேமுக்கு அட்மின் எப்படி வந்துச்சுன்னு கேட்டா அந்த யூசர் நேம்ங்கிறது நான் டெக்ஸ்ட் பாக்ஸ் கொடுத்த ஒரு பேரு, சரிங்களா? அதால நீங்க என்ன செய்யணும், அந்த யூசர் நேம்ங்கிறத வந்து நீங்க ஐடென்டிஃபை பண்ணணும். சில நேரங்கள்ல ஒரு வெப் பேஜுக்குள்ள நிறைய டெக்ஸ்ட் பாக்ஸஸ் வரலாம். எல்லா டெக்ஸ்ட் பாக்ஸையும் வந்து டிஃப்ரெண்ட் பண்ணி ஐடென்டிஃபை பண்ணி காட்டுறது யாருன்னு கேட்டா நீங்க கொடுக்குற நேமால தான் என்ன செய்யும் டிஃப்ரெண்ட் காட்டப்படும். பாருங்க இந்த இடத்துல மேலே இருக்கிற டெக்ஸ்ட் பாக்ஸும் கீழே இருக்கிற டெக்ஸ்ட் பாக்ஸும் ஒன்றுதான். ஆனா உண்மையிலே வந்து அந்த லொஜிக்கா வந்து எப்படி மாறும்னு கேட்டா நீங்க கொடுக்குற நேமால தான் என்ன செய்யும் அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்ல கண்டென்ட் வந்து மாறுபடும். இப்போ இதுக்குள்ள டெக்ஸ்ட் பாக்ஸ்ல வந்து நான் என்ன செய்யறேன், டெலிஃபோன் சொல்லி நீங்க டைப் பண்ணி வச்சுக்கன்னு சொன்னா டெலிஃபோன் கண்டென்ட் வந்து என்ன செய்யும் உங்களுக்கு அப்லோட் பண்ணி காட்டப்படும். இதுக்குள்ள முதலாவது டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்து யூசர் நேமையும், ரெண்டாவது டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்து டெலிஃபோனுக்காகவும் காட்டப்படுதுங்கிற விஷயத்தை வந்து என்ன செய்வீங்க அந்த குறிப்பிட்ட நேமாலே இண்டிகேட் பண்ணி காட்டுவீங்க. கட்டாயம் நீங்க ஒரு பெஸ்ட் ப்ரோக்ராமருங்கிறத நிரூபிக்கிறது இதான். இந்த இடத்துல நீங்க நேம்ங்கிறது கொடுக்கறதுக்கு வேற பர்பஸ் இருக்கு. நான் என்ன செய்யும் அதை நம்ம லேட்டா எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அந்த டேட்டா பேஸ்ங்கிற அந்த கண்டென்ட் வரப்போக்குல, அதாவது நீங்க உங்களோட கண்டென்ட் அப்லோட் பண்ண போக்குல இந்த இடத்துல நீங்க நேம் கொடுத்திருந்தாலும் ஐடி கொடுத்திருந்தாலும் மட்டும்தான் குறிப்பிட்ட கண்டென்ட் என்ன செய்யணும்டா இந்த இடத்துல இருந்து நீங்க என்ன செய்யலாம், ஒரு ஒரு கால்குலேஷனுக்காகவோ இல்லாட்டி வேற ஒரு பேக்கன் கோடிங் நீங்க என்ன செய்யலாம் ஒரு பாஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். நான் பேசுற விஷயமும் உங்களுக்கு லேட்டா என்ன செய்யணும்னா ஐடென்டிஃபை பண்ணிடும். கரெக்டாக நீங்க எந்த பர்பஸ்க்கு நீங்க கிரியேட் பண்ணீங்களோ அந்த பர்பஸ்க்கு என்ன செய்யணும் ஒரு நேமை செட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க, சரிங்களா? இந்த நேம்ங்கிற விஷயம் வந்து ரொம்ப கட்டாயமான ஒரு விஷயமா இருக்கும், சரிங்களா? ரைட். இப்போ இந்த இடத்துல இந்த ரெண்டு கண்டனையும் நான் இப்போ மற்ற எல்லாம் டெக்ஸ்ட் எல்லாத்தையும் எடுத்து விடுறேன். இப்போ பட்டனை மட்டும் வச்சுக்கொள்றேன். இப்போ இந்த பட்டனை பாத்தீங்கன்னா விளங்கும். இந்த இடத்துல சப்மிட் பட்டன் நினைச்சிட்டு ஒரு பட்டன் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன், சரிங்களா? ரைட். இப்போ பிரேக்கை கொடுத்துட்டோ பிரேக் என்ன அடுத்த லைன் கோடிங் போகணும், பக்கத்துல காட்டக்கூடாது. இப்போ இந்த இடத்துல நான் என்ன செய்யறேன்னா இன்னொரு இன்புட் டேக்கை கிரியேட் பண்றேன். இந்த இன்புட்டுக்குள்ள வந்து நான் என்ன செய்யறேன் பட்டன் வந்து நான் டைப் பண்ணி விடுறேன். இப்போ பட்டன் சும்மா டைப் பண்ணிச்சுன்னா உங்களுக்கு என்ன செய்யாது அந்த கண்டனுக்குள்ள டைப் பண்ணி போட்டு காட்டப்படாது. பட்டனுக்குள்ள உங்களுக்கு வேல்யூ வேணும்னு நீங்க என்ன செய்யணும் வேல்யூ ஒன்று கொடுத்து நீங்க டைப் பண்ணணும். வேல்யூக்குள்ள போயிட்டு நீங்க என்ன செய்றீங்க இப்போ லாகின் ஒன்று சரி வேணும்னு சொன்னா லாகின் ஒன்று கொடுத்து நீங்க சேவ் பண்ணி விட்டா உங்களுக்கு லாகின்ங்கிற பட்டன்ல பேர்ல வந்து கிரியேட் பண்ணப்பட்டு காட்டப்படும். இப்போ பட்டனை கிரியேட் பண்ற வே வந்து மேல அந்த சப்மிட் கொடுத்தீங்கன்னா சப்மிட் பட்டன் வரும். நீங்க சும்மா பட்டன் கொடுத்து போட்டு வேல்யூ கொடுத்தீங்கன்னா அந்த வேல்யூவால அந்த பட்டன் வந்து டிஸ்பிளே ஆகும். நீங்க பட்டன் கிரியேட் பண்றதுக்கு பட்டன்ங்கிற டெக்கே வந்து நீங்க என்ன செய்யலாம் யூஸ் பண்ணிடலாம். பட்டன்ங்கிற டெக் வந்து இப்போ நீங்க டிஸ்பிளே பாத்தீங்கன்னா விளங்கும். பட்டன்ங்கிற டெக் வந்து ஸ்டார்ட் பண்ணி க்ளோஸ் பண்ணாலும் பட்டன் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணப்படும். பாருங்க குட்டியா ஒரு பட்டன் வந்து டிஸ்பிளே பண்ணப்படுது, அது பக்கத்துல காட்டுது. அப்ப நான் என்ன செய்யணும் அந்த ரெண்டாவது பட்டனை போட்டு ஒரு பிரேக்கை போட்டு கொள்றேன். எனக்கு பிரேக்கை போட்டு பிறகு இப்போ நான் சேவ் பண்றேன். இப்போ அந்த பட்டன் வந்து கீழே வந்துட்டு, சரிங்களா? இப்போ குட்டியா வர இந்த பட்டன் இருக்கு தானே, இந்த பட்டன் எனக்கு எப்படி வரணும், எனக்கு வந்து கொஞ்சம் உங்களுக்கு டைப் பண்ணி லோகின் சொல்லி வரணும்னு சொன்னா நீங்க என்ன செய்யுங்க அந்த ரெண்டு ஸ்டார்டிங் க்ளோஸ் டெக்குள்ள போயிட்டு நீங்க வெலுவெல்லாம் கொடுக்கறதோட இப்படி டைப் பண்ணி சேவ் பண்ணி விட்டாலும் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டாம் அந்த கண்டென்ட் வந்து உங்களுக்கு இப்ப லோகின்ங்கிறது சரியா காட்டுப்படுது பாத்தீங்களா? இப்ப நீங்க நிறைய வேல வந்து பட்டன் வந்து கிரியேட் பண்ணலாம். பட்டன்ங்கிற டெக்கால வந்து பட்டன் கிரியேட் பண்ணிடலும். இன்புட் டைப் ஈக்குவல் டு பட்டன் கொடுத்து வேல்யூ கொடுத்து லோகின் கொடுக்கறதாலே பட்டன் கிரியேட் பண்ணிடலும். இன்புட் சப்மிட் கொடுத்தாலும் சப்மிட் பட்டன் உங்களுக்கு கிடைக்கும். சப்மிட் பட்டன்ங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம், பார்த்து வச்சுக்கலாம். இப்ப சப்மிட் இன்புட் டைப் சப்மிட் கொடுத்து போட்டு நீங்க இதை ஓவர் ரைட் பண்ணலாம், சரிங்களா? இது நம்ம வளமே சிஎஸ்எஸ்ல யூஸ் பண்ணுவோம். நான் இந்த இடத்துல வெலு கொடுத்துட்டு நான் ஓவர் ரைட் பண்ணி பாக்குறேன். எனக்கு வெலு வருது சரி பார்ப்போமா லோகின் கொடுத்து சேவ் பண்றேன். எனக்கு அந்த வெலு வந்து என்ன செய்யுது சப்மிட் காட்டாம நீங்க உண்மையிலே பட்டன் டைப் பண்ணி காட்ட சப்மிட் தான். ஆனா அதுக்குள்ள காட்டுப்படுற கண்டென்ட் வந்து என்ன செய்யுது எனக்கு லோகின்ங்கிற பேரால எனக்கு டிஸ்பிளே பண்ணப்படுது. இப்ப மேல காட்டுப்படுற உண்மையான கண்டென்ட் வந்து வேற. சப்மிட் பட்டன் கிரியேட் பண்றதுக்கு நான் சப்மிட் கொடுத்துருக்கேன்னா லேட் ஆகி சப்மிட் பட்டன் கிரியேட் பண்ணி நான் உங்களுக்கு சொல்லுவேன். சப்மிட் பட்டன் கிரியேட் பண்றேன்னா டைப் ஈக்குவல் டு சப்மிட் கொடுத்தா சப்மிட் பட்டன் கிரியேட் பண்ணணும். ஆனா நீங்க வெலு வந்து என்ன செய்யலாம் உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்க கிரியேட் பண்ணலாம். இந்த வெலு வந்து நீங்க கொடுக்குற கண்டென்ட் அந்த வெலுவோட பேரால காட்டப்படும். அதே மாதிரி நீங்க பட்டன் வந்து டைப் பட்டன் கொடுத்தாலும் சரி, நீங்க பட்டனுங்கிற டெக்ர நேமால பட்டன் கிரியேட் பண்ணாலும் சரி, இந்த 3 வேலையை நீங்க என்ன செய்யலாம் உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி பட்டன் வந்து கிரியேட் பண்ணி எடுத்துக்கொள்ள இயலும், சரிங்களா? இது வந்து ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தட். உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்க என்ன செய்யலாம் இதை கிரியேட் பண்ணிக்கொள்ள இயலும். இது வரைக்கும் டெக்ஸ்ட் பாக்ஸ் எப்படி கிரியேட் பண்ணது பார்த்தோம், டெக்ஸ்ட் ஏரியா எப்படி கிரியேட் பண்ணது பார்த்தோம், லேபிள் எப்படி கிரியேட் பண்ணது பார்த்தோம், அதே மாதிரி பட்டன் வந்து எப்படி கிரியேட் பண்ணுங்க பார்த்தோம். இப்போ இதுல உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குன்னு சொன்னா கேளுங்க. ஏதாச்சும் டவுட் இருக்கு யாருக்கும்? அதே மாதிரி பாஸ்வேர்ட் வந்து நீங்க கிரியேட் பண்ண போறீங்கன்னாலும் என்ன செய்யலும் பாஸ்வேர்ட் வந்து கிரியேட் பண்ணலாம். அது இன்னொன்று இருக்கு பட்டன்ல இன்புட் ரீசெட்னு சொல்லுவோம், சரிங்களா? ரீசெட் வந்து நம்ம யூஸ் பண்ண பர்பஸ் என்ன கேட்டா இந்த பாருங்க இதுக்குள்ள ஸ்மால் தான் ஆர்னு கொடுத்துருக்கேன். ஆனா அவுட்புட்ல கேபிட்டல் ஆர் காட்டுது. அப்படின்னு என்ன அர்த்தம், இது வந்து வேறொரு பட்டன் தான் இண்டிகேட் பண்ணுது. நான் டைப் பண்ண வெலுவால் எனக்கு காட்டுப்படல. ரீசெட் என்ன சொன்னா நீங்க டைப் பண்ணி வச்சிருக்கிற கண்டனுக்குள்ள இருக்கிற டெக்ஸ்ட் கண்டனை வந்து ரேஸ் பண்ணி இப்போ நீங்க உள்ளுக்கு டைப் பண்ணிக்கிட்டு டெக்ஸ்ட் பாக்ஸ் எல்லாமே டைப் பண்ணிருப்பீங்க.
அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்க்குள்ள இருக்கிற கண்டனை வந்து ரீசெட் பண்ணி எடுத்துக்கொள்றதுக்காக தான் நம்ம ரீசெட் பட்டனை வந்து யூஸ் பண்ணுவோம். இப்போ பட்டன் பர்பஸ் எல்லாம் வந்து முக்கியமான விஷயங்களை நான் இந்த இடத்துல எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். சரிங்களா? சப்மிட் தேவைன்னா ஆப்ஷன் போட்டுக்கிறேன். நார்மலான பட்டன்ஸ் தேவைன்னு சொன்னா இந்த 2 பட்டன் ஆப்ஷனை வந்து யூஸ் பண்ணலாம். ரீசெட் பட்டன் வேணும்னு சொன்னா இன்புட் டைப் கூட ரீசெட் நீங்க காட்டி செய்யலாம். ரீசெட் பட்டன் வந்து கிரியேட் பண்ணலாம். சரிங்களா? ரைட். இப்போ பட்டன் கிரியேட் பண்ண ஆப்ஷன் எல்லாம் நான் பார்த்து முடிச்சிட்டேன். இப்போ அது பேசிக்கான கண்டென்ட் முடிஞ்சு இப்போ ஃபார்ம்ஸ்ல இருக்கிற அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டா செக் பாக்ஸஸ் வந்து தேவைப்படும். அதே மாதிரி ரேடியோ பட்டன்ஸ் வந்து உங்களுக்கு தேவைப்படும். இப்படி அப்படியான விஷயங்களை வந்து நம்ம எப்படி எடுக்கிறேங்கிறத இப்போ கொஞ்சம் பார்த்து கொள்வோம். இப்போ ரேடியோ பட்டனை பார்ப்போமா இந்த இடத்துல. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட்டுக்கு நான் என்ன செய்யறேன், ஒரு ரேடியோ பட்டனை கிரியேட் பண்ண போகிறேன். இந்த ரேடியோ பட்டனை கிரியேட் பண்ணுறதுக்கு நீங்க என்ன செய்யுங்க, இன்புட்ங்கிறத யூஸ் பண்ணுங்க. இன்புட்டை கொடுத்துட்டு இதுக்குள்ள நான் என்ன செய்யறேன்னா ரேடியோ, சரிங்களா, சேவ் பண்ணி வரேன். இப்போ அவுட்புட்டை பாருங்க. ரைட். இப்போ நீங்க அவுட்புட்டை பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேலைங்க ஒரு பட்டன் ஒன்று வந்திருக்கு பாத்தீங்களா, ரவுண்ட் போட்டு வந்திருக்கு. அந்த ரவுண்ட்ல நீங்க கிளிக் பண்ணி போட்டீங்கன்னு சொன்னா வருது. திரும்ப கிளிக் பண்ண போகுது. அது ஒன் டைம் செலெக்ஷன் தான். நீங்க இன்னொரு ஆப்ஷன் இருந்தா மட்டும் என்ன செய்யலாம், அது மாத்த இயலும். இப்படி ரவுண்ட் போட்டு அதை செலக்ட் பண்ணி வர மாதிரி தான் நம்ம சொல்லுவோம். அது ரேடியோ ஆப்ஷன் சொல்லுவோம், ரேடியோ பட்டன் சொல்லுவோம். இந்த ரேடியோ பட்டன் வந்து இப்போ நீங்க பெரும்பாலும் அந்த ஜெண்டர்ல உங்களுக்கு தெரியுமா, மேல் ஃபீமேல் தான் நம்ம என்ன செய்வோம் கூடுதலா யூஸ் பண்ணுவோம். இப்போ நான் ஒரு ப்ராக்டிக்கலாவே நம்ம யூஸ் பண்ணி பார்ப்போம். அதை எப்படி யூஸ் பண்றேங்கிறத வந்து நம்ம பார்ப்போம். இதுல வந்து நீங்க ஜெண்டர்னு சொல்லி காட்டுவீங்க. என்ன ஜெண்டர்னு காட்டுன்னு நான் பிரேக்கை யூஸ் பண்றேன். இப்போ சேவ் பண்ணி அவுட்புட் பாத்தீங்கன்னா ஜெண்டர்னு இருக்கு. இப்போ இதுக்குள்ள மேல்ங்கிறத வந்து நான் போடுறேன், கொடுத்துட்டு சேவ் பண்றேன். இதுக்குள்ள மேலன்னு காட்டுப்படுது. மேலுக்கு பக்கத்துல அந்த கோலன் எடுத்து வர்றேன். சும்மா எப்படி கிரியேட் பண்ணுறது மட்டும் பாருங்களா. இன்புட் அதுக்குள்ள வந்து நான் என்ன செய்யறேன், டைப் ஈக்குவல் நான் ரேடியோன்னு சொல்லி போட்டு விடுறேன். ரேடியோ இதை சேவ் பண்ண பாருங்க. மேலுக்கு ஒரு ஆப்ஷன் வந்து போட்டு வைக்கிறேன். அதனால பிஆர் கொடுத்துட்டு அடுத்த லைனுக்கு வரேன். ஃபீமேல் ஃபீமேலுக்கு வந்து நான் ஒரு ரேடியோ பட்டன் வந்து கிரியேட் பண்றேன். உங்களுக்கு தெரியும் இன்புட் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இன்புட் அதுக்குள்ள வந்து நான் என்ன செய்யறேன், ரேடியோ வந்து நான் யூஸ் பண்றேன். இப்போ சேவ் பண்ணி வர்றேன். சரிங்களா? இதுல பாருங்க மேல் ஃபீமேல் வந்து நான் 2 கண்டென்ட் வந்து டிஸ்பிளே பண்ணப்படுது. இந்த ரெண்டுக்குள்ளேயும் வந்து உங்களுக்கும் எப்படி இருக்கணும், ஜெண்டர்னு கொடுத்தா ஒரு ஆப்ஷன் வரும். அந்த ஜெண்டருக்குள்ள நீங்க மேல் வேணுமா ஃபீமேல் வேணுமான்னு சொல்லி நீங்க ஆப்ஷனை வந்து கொடுத்து வச்சிருப்பீங்க. உங்களுக்கு தேவைன்னு சொன்னா நீங்க என்ன செய்யலாம், செலக்ட் பண்ணி விட்டுறலாம். ஆனா இதுல ஒரு பிரச்சனை வரும் பாருங்க. நான் மேல வந்து கொடுக்குறேன், ஃபீமேலையும் கொடுக்குறேன். அது ரெண்டுமே வந்து என்ன செய்யுது, அட் அ டைம் வந்து செலக்ட் ஆகுது. இப்படி ரெண்டும் வந்து ஒரே டைம்ல செலக்ட் ஆகலாமா, இல்ல தானே? என்ன அப்ப ரெண்டும் ஒரே டைம்ல செலக்ட் ஆக கூட அந்த ரெண்டுமே என்ன செய்யணும், வித்தியாசமான ஒரு நேமோட எனக்கு காட்டப்படணும். அப்ப இந்த இடத்துல நீங்க என்ன செய்யணும் தெரியுமா, இந்த ரெண்டுக்கும் ஒரு பேரோட நீங்க செட் பண்ணணும். இந்த இடத்துல நான் என்ன செய்யறேன்னா நேம்ங்கிறத நான் கொடுக்குறேன். நேம் கொடுக்க போக இந்த ரெண்டு காமன் பர்பஸ் என்னன்னு கேட்டா நான் ஜெண்டரை வந்து கொடுக்கறதுக்காக தான் நான் யூஸ் பண்றேன். சரிங்களா? ஆனா இப்ப இந்த இடத்துல இன்புட் டைப் நீங்க கிரியேட் பண்ற பர்பஸ் போக்குல இந்த மேலுக்காக தானே இந்த ரேடியோ பட்டன் வந்து கிரியேட் பண்ணப்படுது. அப்ப நீங்க இந்த இடத்துல ரேடியோ தானே கொடுக்கணும்னு சொல்லி கேட்டா இந்த ரேடியோ பட்டனுக்காக நீங்க அப்படி கொடுக்காதீங்க. இப்ப இந்த இடத்துல மேலன்னு காணினாலும் இந்த இடத்துல நீங்க கிரியேட் பண்ண இந்த பட்டன் இந்த ரேடியோ அந்த ரேடியோட ஆப்ஷன் வந்து என்னன்னு கேட்டா இது ஜெண்டர்ங்கிறத நீங்க டார்கெட் பண்ணி தான் இந்த இருக்கிறத வந்து கிரியேட் பண்ணீங்க. அதால நீங்க என்ன செய்யுங்கன்னா நேம் வந்து நீங்க ஜெண்டர்னு சொல்லி காட்டுங்க. அதே மாதிரி இந்த இடத்துல ரெண்டாவது ஃபீமேலுக்குள்ள இருக்கிற அந்த ரேடியோக்குள்ளயும் போயிட்டு அதுக்கு ஒரு நேம் செட் பண்ணுங்க. என்ன ஜெண்டர்னு சொல்லி கொடுங்க. சரிங்களா? மேல இருக்கிற ஜெண்டர் தான் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாம ஜெண்டர்னு சொல்லி கொடுங்க. கொடுத்துட்டு இப்ப நான் சேவ் பண்றேன். இப்ப எனக்கு அவுட்புட் பாருங்க. நான் மேல வந்து கிளிக் பண்றேன், ஃபீமேலையும் கிளிக் பண்றேன். சரிங்களா? இப்ப அட் அ டைம் வந்து ரெண்டுமே செலக்ட் ஆகுது. இல்லை எனக்கு என்ன நடக்குது, ஏதாச்சும் ஒரு கண்டென்ட் தான் இப்ப எனக்கு என்ன செய்யுது, செலக்ட் பண்ணப்படுது. இப்ப இந்த இடத்துல எப்படி வந்து மேல் ஃபீமேல் வந்து செலக்ட் ஆகுதுங்கிறத வந்து உங்களுக்கு டவுட் ஒன்று வரும். இப்ப இந்த இடத்துல நான் புதுசா இன்னொன்று கிரியேட் பண்ணி கொள்றேன். என்னதுன்னா இப்ப செலக்ட் ஆகுது எப்படின்னு நான் பார்க்க தானே வேணும். அதுக்காக வந்து நான் இன்புட்ல வந்து சப்மிட் பட்டன் வந்து கிரியேட் பண்ணி வச்சுக்கொள்றேன். சரிங்களா? சப்மிட் சொல்லி ஒரு பட்டன் வந்து கிரியேட் பண்றேன். இப்ப சேவ் பண்றேன். சரிங்களா? இப்ப இந்த இடத்துல நான் என்ன செய்யறேன்னு பாருங்களேன். இப்ப மேல கொடுத்துட்டு சப்மிட் பண்ண கிளிக் பண்றேன். கொடுத்தது பிறகு இதுல பாருங்க ஜெண்டர்ங்கிற ஆப்ஷன் இருக்கு. அந்த ஜெண்டருக்கு அங்கால பாருங்க ஒன்னுங்கிற கீபோர்ட் வந்து என்ன செய்யுது, காட்டுப்படுது. சரிங்களா? ஆனா இந்த இடத்துல ஜெண்டர் ரெண்டுமே வந்து ஜெண்டர்னு சொல்லி காட்டுப்படுது. மேலுக்கும் ஜெண்டர் தான் காட்டுப்படுது, ஃபீமேலுக்கும் ஜெண்டர் தான் காட்டுப்படுது. அப்ப இந்த இடத்துல எதை வந்து இண்டிகேட் பண்ணுங்கிற வந்து எனக்கு ஷோர் இல்லாம இருக்கு. அப்ப இந்த இடத்துல நீங்க என்ன செய்யணும் தெரியுமா, வேல்யூங்கிற ஒரு ஆப்ஷனை தான் நீங்க புதுசா கொண்டு வரணும். வேல்யூல வந்து நான் என்ன செய்யறேன்டா முதலாவது ரேடியோ பட்டன் வேல்யூ வந்து மேல் என்றும் ரெண்டாவது ரேடியோ பட்டன் வேல்யூ வந்து ஃபீமேல் என்றும் நான் என்ன செய்யறேன், சும்மா ஒரு வேல்யூ ஒன்று செட் பண்ணி வைக்கிறேன். சரிங்களா? இது உண்மையான இதோட பர்பஸ் வந்து நம்ம லேட்டா ஜாவா ஸ்கிரிப்ட்ல படிப்போம். இப்ப இந்த இடத்துல நீங்க வித்தியாசமா நீங்க ரெண்டையும் காட்டணும் சொன்னா அந்த இடத்துல இன்புட் ஒவ்வொரு ரேடியோ பட்டனுக்கு நீங்க என்ன செய்யணும்டா
நேம மட்டும் நீங்க ஒரு குரூப்ல காட்டுறதுக்காக வேண்டி இந்த ரெண்டுமே வந்து ஜெண்டர்ங்கிறத இண்டிகேட் பண்ணி காட்டுறதுங்கிறதுக்காக வேண்டி நீங்க நேம்ல வந்து ரெண்டே என்ன செய்யுங்க ஒரே பேர்ல கொடுத்து விட்டுருங்க. அது ரெண்டையும் வித்தியாசப்படுத்தணுங்கிறதுக்காக வேண்டி நீங்க வெலுவை கொடுத்து என்ன செய்யுங்க இந்த இடத்துல வெலு மேல் என்றும் ரெண்டாவதுக்கு வெலு ஃபீமேல் கொடுத்து சேவ் பண்ணுங்க. சரிங்களா? இப்ப இந்த இடத்துல நம்ம இப்படித்தான வெலு கொடுத்து கொள்வோம். ஆனா இந்த இடத்துல சப்மிட் பண்ண கொடுக்க போது நேரடியாக ஃபங்க்ஷன் அதை செக் பண்ணி பார்ப்போமா. இப்ப இந்த இடத்துல நான் என்ன செய்யறேன்டா மேல கொடுத்துட்டு சேவ் பண்ணி வர்றேன். இதுல பாருங்க நான் ஜெண்டர் ஈக்குவல் மேல் காட்டுது. இந்த இடத்துல நான் மேல கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்ததால நான் ஃபீமேல கொடுத்துட்டு இப்ப என்ன செய்யறேன் சப்மிட் கொடுக்குறேன். இந்த இடத்துல ஜெண்டர் வந்து என்ன நடக்குது ஃபீமேலுங்கிறது காட்டுப்படுது. சரிங்களா? அப்ப இந்த இடத்துல எந்த வெலுவை டிசைட் பண்ணணுங்கிறது டிசைட் பண்ணது யாருன்னு கேட்டா நீங்க கொடுக்குற நேம் வந்து என்ன செய்யுது அது குறிப்பிட்ட பொதுவான நேம் எடுத்துக்கொள்ளுதோ அதுக்குள்ள அது என்ன வெலுவை நீங்க செலக்ட் பண்றதால பாஸ் பண்ண படணுங்கிறது என்ன நடக்குது இந்த வெலு தான் என்ன செய்ய பாஸ் பண்ணப்படும். இந்த இடத்துல பேசிக்கான கண்டனம் மட்டும் நான் அமைச்சுக்கொள்ளுங்க. நீங்க இது லேட்டா என்ன செய்வேன் திருப்பியும் வழங்கப்படுத்துவேன். நீங்க ரேடியோ பட்டன் கிரியேட் பண்ண போகல ரெண்டும் ஒரே மாதிரி செலக்ட் பண்ண போகக்கூடாதுங்கிறதுக்காக நீங்க என்ன செய்றீங்க இந்த குரூப்பை வந்து காட்டுறதுக்காக தான் இந்த இடத்துல நான் யூஸ் பண்றேன். சரிங்களா? இது உங்களுக்கு விளங்கிட்டா? இது நான் ஏன் வந்து இது நான் டிஃப்ரெண்டா காட்டுறதுக்காக இதை யூஸ் பண்ண அப்படின்னு சொல்லி பேசலாமே. இந்த ரேடியோ பட்டன் கான்செப்ட் விளங்கிட்டா அவங்களுக்கும் எல்லாருக்கும்? யாருக்கும் விளங்கலைன்னு சொன்னா கிளியரா விளங்கினா ஓமன் செல்லுங்க, விளங்கலைன்னா விளங்குன்னு சொல்லுங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆமாம் சார் விளங்கிட்டு. ஓகே சார் இல்ல நிறைய கேர்ள்ஸ் எல்லாம் இருக்கிறீங்க தானே, எல்லாருக்கும் விளங்கிட்டா? மனோஜ் மத்தாளும் ஓகே தானே? ரைட், இதெல்லாம் பேசிக்கான விஷயம். அதாலதான் நான் கொஞ்சம் என்ன செய்யறேன்னா கொஞ்சம் ஃபாஸ்டா போயிட்டு இருக்கேன். நான் அப்படி இது விளங்குது இல்ல திருப்பி விளங்கப்படுத்தணும்னு சொன்னா கொஞ்சம் என்ன செய்யுங்க நீங்க சொன்னீங்கன்னு சொன்னா திருப்பி விளங்கப்படுத்துவேன். ரைட், இப்போ இது வந்து ரேடியோ பட்டன் எடுக்கிற ஆப்ஷன் வந்து ஓகே உங்களுக்கு கிளியர். நான் இப்போ அடுத்தது வந்து நான் கிரியேட் பண்றேன் செக் பாக்ஸஸ் வந்து கிரியேட் பண்றேன் அப்படின்னு பார்ப்போம். இப்போ இதுல வந்து நான் என்ன செய்யறேன் ஜெண்டருங்கிறத எடுத்துட்டு காசஸ் சொல்லி நான் போடுறேன். சரிங்களா? காசஸ் வந்து உங்களுக்கு தெரியும் மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் வந்து ஒரே டைம்ல செலக்ட் பண்ற மாதிரி இருக்கும். பிரேக் கொடுத்து கொள்றேன். இப்போ இந்த இடத்துல நீங்க என்ன செய்றீங்கன்னா சர்டிபிகேட் லெவலுங்கிறத வந்து நீங்க இண்டிகேட் பண்ணுவீங்க ஒரு இடத்துல. அதே மாதிரி நான் என்ன செய்யறேன் ஒரு பிஆர்ங்கிறத கொடுத்து கொள்றேன். அதே மாதிரி டிப்ளோமா லெவல் அதுக்கு ஒரு பிஆர் அவர் போட்டு அடுத்தது வந்து ஹெச்என்டி அதுக்கு ஒரு பிஆர் ஐஎம்ஐ டிகிரி லெவல். இப்போ நீங்க ஒரு வெப்சைட்ல சில கண்டென்ட்ஸ் யார் டேட்டா எடுக்க போறீங்கன்னா இந்த இடத்துல என்ன செய்யும் இப்படியான கண்டென்ட்ஸ் வந்து நான் டைப் பண்ணி வச்சுக்கொள்வோம். ரைட், இப்போ நீங்க பாருங்க இப்போ ஒரு ஆள் டேட்டில் எடுக்க போறீங்க. இப்போ அவரை வந்து பொருத்தமானது இதுல இருக்காருங்கிறது நீங்க இப்போ டிகிரி சர்டிஃபிகேட் லெவல் வச்சிருக்காரு, டிப்ளமோ வச்சிருக்காரு, ஹெச்டி லெவல் இருக்கு, இப்படி மல்டி ஆப்ஷன் வச்சிருக்காருன்னு சொன்னா அந்த இடத்துல அவர் அந்த குறிப்பிட்டதை வந்து நீங்க எல்லாத்தையும் எடுத்துக்கொள்ளணும் இல்லாட்டி குறிப்பிட்ட ஒன்று மட்டும் எடுத்துக்கொள்ளணும்னு சொன்னா நீங்க என்ன செய்யலாம் இந்த செக் பாக்ஸ் யூஸ் பண்ணலாம். செக் பாக்ஸ் நிறைய பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுவீங்க. இந்த இடத்துல நான் சும்மா எக்ஸாம்பிள் தான் காட்டுறேன். ரைட், இப்போ சர்டிஃபிகேட் லெவல் இப்போ இன்னைக்கு ஒரு செக் பாக்ஸ் நீங்க எடுக்கணுமெண்டா ஒண்ணுமே இல்லை இன்புட் கொடுத்துட்டோ நீங்க என்ன செய்யுங்க அதை கொடுத்துட்டு டெக்ஸ்டுக்கு பதிலாக இந்த இடத்துல நீங்க என்ன செய்யணும் செக் பாக்ஸ் எடுக்க போவீங்க. செக் பாக்ஸ் கொடுத்து சேவ் பண்ணுங்க. சரியா? இதுல பாருங்க சார் உங்களுக்கு விளங்கும் இந்த செக் பாக்ஸ் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணப்படுது. நான் என்ன செய்யறேன் இந்த செக் பாக்ஸ் எல்லாருக்கும் காப்பி பண்ணி போட்டு விடுறேன். சரிங்களா? இப்ப நான் சேவ் பண்றேன். இதுல ஒவ்வொரு இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்த டிக் போட்ட மாதிரி காட்டுப்படுது. விளங்குதா? இதான் வந்து செக் பாக்ஸ்னு சொல்லுவோம். நீங்க தேவைன்னா டிக் பண்ணலாம், தேவையில்லைன்னா எடுத்து வரலாம். இந்த டிக்கை கொண்டு வர எப்படின்னு பாக்குறது தான் நான் என்ன செய்யணும்னா செக் பாக்ஸ் சொல்லுவோம். இந்த செக் பாக்ஸுக்கு நீங்க கரெக்டா என்ன செய்யணும் வேல்யூவை பாஸ் பண்றதுக்காக வேண்டி ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியா என்ன செய்யணும் நேம்ங்கிற அட்ரிபியூட் வந்து கொடுக்கணும். நேம் வந்து நீங்க ஷார்ட் நேம்ல கொடுக்கலாம். வந்து இப்போ சர்டிபிகேட்டுக்கு சிஆர்டின்னு சொல்லி நீங்க ஷார்ட்டா வந்து காட்டலாம். அதே மாதிரி டிப்ளமோ லெவல் இருந்தால் டிப்னு சொல்லி காட்டுங்க. ஹெச்என்டிக்கு ஷார்ட்டா ஹெச்என்டி, அதே மாதிரி டிகிரி லெவல் இருக்கும் ஷார்ட்டா வந்து நீங்க நேம் செட் பண்ணி டிகிரின்னு சொல்லி காட்டலாம். அதே மாதிரி எது டிக் பண்ணி பட்டிருக்குன்னு சொல்லி நீங்க ஒவ்வொன்றா ஸ்பெசிஃபிக் ஐடென்டிஃபை பண்றதுக்கு நான் ஏற்கனவே ரேடியோவுக்கு நான் வேல்யூ செட் பண்ண மாதிரி நீங்க செக் பாக்ஸும் கட்டாயம் ஒவ்வொன்றுக்குமே செஞ்சாகணும். ஒரு வேல்யூவை செட் பண்ணணும். இது எல்லாமே ஒரு கேட்டகரிக்குள்ள வருதுங்கிறது நீங்க இண்டிகேட் பண்றதுக்காக வேண்டிய அந்த 4 செக் பாக்ஸுக்கு நேமே நீங்க என்ன செய்யணும் கட்டாயம் கோர்சஸ்ங்கிற பேர்ல நேம 4க்கும் நேம் ஒன்று மாதிரி இருக்கணும் கோர்ஸ்ன்னு சொல்லி. ஆனா வேல்யூ மட்டும் என்ன செய்யணும் அந்த ஒவ்வொரு நீங்க செக் பாக்ஸ்ல பர்பஸ்க்கு ஏற்ற மாதிரி நேம் வந்து செட் பண்ணி வச்சுக்கொள்ளலாம். ஏற்கனவே ரேடியோ பட்டன் கொடுத்து அதே கண்டென்ட் வந்து நீங்க இதுக்கும் கொடுத்தாலும் ஓகே. நீங்க யூஸ் பண்ண பர்பஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்க வேல்யூ செய்யணும் செட் பண்ணி வச்சுக்கொள்ளீங்க. சரிங்களா? இது உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி ஜஸ்ட் நீங்க மாடிஃபை பண்ற மட்டும் தானே.
இப்போ உங்களுக்கு இது சிம்பிளான கண்டென்ட் தான். எப்படி வந்து ரேடியோ பட்டன் கிரியேட் பண்றது, எப்படி செக் பாக்ஸஸ் வந்து கிரியேட் பண்றது எல்லாம் உங்களுக்கு ஈஸியா ஓகேன்னு நினைக்கிறேன். இப்படி நீங்க உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்க என்ன செய்யலாம், பேசிக்கான கண்டென்ட் வந்து நீங்க கிரியேட் பண்ணலாம். அடுத்து வந்து நீங்க என்ன செய்யுங்கன்னா எல்லாரும் நீங்க இது வரைக்கும் படிச்சதை வச்சுக்கொண்டு ஒரு பேசிக்கான ஒரு HTML ஃபார்ம் வந்து என்ன செய்யுங்க, நீங்க மத்த வெப்சைட்ல கண்டென்ட்டை பார்த்து உங்களுக்கு ஏழுமான வரைக்கும் நீங்க ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்டு அதாவது சைன் அப் ஃபார்ம் ஒன்று கிரியேட் பண்ணுங்க. சரிங்களா? சைன் அப் பண்ணி சொன்னா உங்களுக்கு தெரியும் தானே. இப்ப வெப்சைட்ல நீங்க பார்த்துருப்பீங்க நிறைய சைன் அப் ஃபார்ம் சொல்லி நீங்க அடிங்க வரும். சைன் அப் UI டிசைன் நீங்க அடிச்சிருந்துச்சுன்னா வரும். நிறைய இடத்துல சைன் இன் சைன் அவுட்டுக்கு நிறைய வச்சிருக்கிறாங்க. சைன் அப்பும் இருக்கு. இதை பாருங்க நிறைய டெக்ஸ்ட் பாக்ஸஸ் இருக்கு. ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணதுக்கு யூஸ் பண்றது இதே மாதிரி நம்ம லேட்டா எப்படி அதை ப்ரொஃபஷனலா கிரியேட் பண்ணுறதை நம்ம பார்ப்போம். இப்போதைக்கு ஜஸ்ட் ஒரு பேசிக்கான கண்டென்ட் உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்க என்ன செய்யுங்க, ஒரு சைன் அப் ஃபார்ம் கிரியேட் பண்ணுங்க. சைன் அப் ஃபார்ம் கிரியேட் பண்ணி அதில் அவுட்புட் எடுத்து நீங்க என்ன செய்யுங்க, நம்ம டெலிகிராம் குரூப்ல கரெக்டாக நீங்க அப்லோட் பண்ணி விடுங்க. ஒவ்வொரு ஆக்களும் நீங்க எந்த அளவுக்கு நாலேஜுக்கு இருக்கிறீங்கன்னு சொல்லி பார்ப்போம். சரிங்களா? அறவே நிறைய பேர் இருக்கிறீங்க தானே. உங்களோட கண்டென்ட் நீங்க என்ன செய்யுங்க, நீங்க 7 மாதம் வரைக்கும் செஞ்சுட்டு அந்த அவுட்புட் எப்படி வரும்ங்கிறது நீங்க என்ன செய்யுங்கன்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்தோ இல்லாட்டி ஒரு போட்டோ எடுத்து நீங்க குரூப்ல என்ன செய்யுங்க போட்டு விட்டுருங்க. நான் சும்மா செக் பண்ணி பாக்குறேன். அப்படி உங்க குரூப்ல போறது கஷ்டமா இருக்குன்னு சொன்னா அந்த குரூப்ல பாருங்க, இந்த நேம் இருக்கு தானே, அதுக்கு இண்டிவிஜுவலா நீங்க ஷேர் பண்ணி விட்டாலும் ஓகே. கரெக்டா நீங்க அனுப்புங்களா. நீங்க ஒவ்வொரு ஆக்களும் எந்த அளவுக்கு இருக்கிறீங்கன்னு சொல்லி பார்த்துக்கொள்ளும். இது வரைக்கும் நீங்க செஞ்சுக்கீங்கன்னு பார்ப்போமா. ரைட். இப்ப ஃபார்மை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் நான் விளங்கப்படுத்தின விஷயங்கள் உங்களுக்கு கிளியரா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்ப ஃபார்ம்ஸ்ல இருக்கிற 1-2 அட்வான்ஸான சில கண்டென்ட்ஸ் இருக்கு. அதை கொஞ்சம் நான் என்ன செய்றேன், குயிக்கா பார்த்து முடிச்சு கொள்றேன். இப்ப இது வரைக்கும் பார்த்த எல்லாம் பேசிக்கான விஷயங்கள் தான். சரிங்களா? இப்ப நீங்க சில நேரங்கள்ல ஃபார்ம்ஸ்ல இன்னும் சில அட்வான்ஸான விஷயங்கள் தேவைப்படலாம். அதை நம்ம ஸ்பெஷல் டெக்ஸ்ட்னு சொல்லுவோம். இப்ப உதாரணத்துக்கு நீங்க வந்து என்ன செய்றீங்கன்னா ஒரு கலர் எடுத்துக்கொள்ளணும்னு வச்சுக்கொள்ளுங்க. சரிங்களா? நான் சேவ் பண்றேன், ஒண்ணுமே இருக்காது, டெக்ஸ்ட் இருக்கு, நான் டெக்ஸ்ட் எடுத்து விடுறேன். இப்ப நீங்க கலரை வந்து ஸ்பெசிஃபிக்கா எடுத்துக்கொள்ளணும். அதாவது இப்ப யூசருக்கு நீங்க ஒரு யூசர்ட்ட இருந்து உங்களுக்கு விருப்பமான ஒரு கலரை சாய்ஸ் பண்ணி தாங்கன்னு சொல்லி கொடுக்குறேன். இப்ப அவர் என்ன செய்வாரு, விருப்பமான கலரை வந்து எடுத்துக்கொள்றதுக்கு நீங்க கலருங்கிற ஒரு டெக் நேம் வந்து நீங்க யூஸ் பண்ணலாம். இப்ப நீங்க கொடுத்தீங்கன்னு சொன்னா கலர் வரும் பாருங்க. கலர்ல வந்து ஒரு யூசர் நேம் நீங்க என்ன செய்யலாம், விரும்பின கலர்ஸ் வந்து நீங்க எடுத்துக்கொள்ளே. இப்ப நீங்க ரெட் கலர் வேணும்னு சொன்னா எடுக்கலாம். அவர்கிட்ட இருந்து ஒரு யூசர்ட்ட இருந்து தேவையான கலரை வந்து நீங்க எடுத்துக்கொள்ள விருப்பம் வந்தா கலர் எடுத்துக்கொள்ளே. சரிங்களா? இது RGB ஃபார்மேட்லயும் இருக்கு. அதே மாதிரி நீங்க ஹெக்ஸா கோட்லயும் எடுக்கலும், HSLலயும் எடுக்கலும். இது HTML ஃபைல் இருக்கிற ஒரு லேட்டஸ்டான வெர்ஷன் உண்டு. நீங்க தேவைக்கு ஏற்ற மாதிரி யூசர்ட்ட இருந்து கலர் எடுத்துக்கொள்ள விருப்பம் வந்தா யூசர்ட்ட இருந்து நீங்க என்ன செய்யலாம், கலர் எடுத்துக்கொள்ளே. சரிங்களா? இப்ப இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஹெக்ஸ் கோட்லயும் இருக்கு, அதே மாதிரி RGB ஃபார்மேட்ல இருக்கு, HSL உங்களுக்கு தெரியும் என்ன அந்த ஹியூ சேச்சுரேஷன் சொல்லுவோம். அதே மாதிரி நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. நீங்க கிராஃபிக் டிசைனிங் படிச்சிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்க கலர்ஸ் வந்து என்ன செய்யலாம், சாய்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். நீங்க கலர்ஸுக்கான நீங்க இந்த ஆப்ஷனை வந்து நீங்க யூஸ் பண்ணுங்க. சரிங்களா? இது வந்து ஒரு அட்வான்ஸா நீங்க ஒரு யூசர் வந்து எடுத்துக்கிறதுக்காக நீங்க யூஸ் பண்ணலாம். இப்ப டைப்ல நீங்க கலர் எடுத்துக்கொள்ளுங்க தானே. அதே மாதிரி நேமை வந்து ஐடென்டிஃபை பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. யூசர் வந்து கலர் எடுக்கிறீங்க, என்ன பர்பஸ்க்கு எடுக்கிறீங்க. இப்ப சூஸ்ன்னு சொல்லி காட்டுறீங்க, சூஸ்ன்னு சொல்லி போட்டு நீங்க என்ன செய்யணும், ஆப்ஷன் நீங்க கொடுக்குறீங்க. என்ன பர்பஸ் நீங்க டைப் பண்ணி வச்சீங்கன்னு சொன்னா அது குறிப்பிட்ட ஒரு நேம்ல வந்து என்ன செய்யும், அந்த வேல்யூ வந்து உங்களுக்கு பாஸ் ஆகி வரும். நீங்க ஈஸியா ஐடென்டிஃபை பண்றதுக்கு இருக்கும். நிறைய கலர் பாக்ஸஸ் வந்து கிரியேட் பண்ணியிருந்தாலும் நீங்க ஒரு ஐடியோ இல்ல நேமோ கொடுத்து நீங்க செய்யலாம். ஸ்பெசிஃபிக்கா நீங்க அடையாளப்படுத்துறதுக்கு ஈஸியா இருக்கும். நீங்க ஒரு நேம் கொடுங்க, ஐடி கொடுங்க, லேட்டா நம்ம செய்யணும், ரெண்டையும் பார்ப்போம். அடுத்து வந்து நீங்க இன்புட்ல கலர் மட்டும் இல்லாம நீங்க ஒரு டேட்டையும் நீங்க எடுத்துக்கொள்ள. நான் சேவ் பண்ணி வர்றேன். நீங்க டைப் பண்ணி பாருங்க. இதுல உங்களுக்கு டேட் ஃபார்மேட்ல உங்களுக்கு வரும். இதுல நீங்க கரண்ட் டேட்டோ உங்களுக்கு தேவையான டேட்டை நீங்க செய்யலாம். ஸ்பெசிஃபிக்கா டார்கெட் பண்ணி டேட் எடுத்துக்கொள்ளேன். அதே மாதிரி டைம் தேவையானாலும் டைம் எடுத்துக்கொள்ளேன். டைம் சேவ் பண்ணீங்கன்னா டைம் உங்களுக்கு வரும். அதே மாதிரி டேட் டைம் உங்களுக்கு ரெண்டும் வேணும்னு சொன்னா ரெண்டையும் கொடுங்க, ரெண்டும் உங்களுக்கு அவுட்புட்ல வரும். வருதா? இதுல நீங்க மெனுல தான் டைப் பண்ணி தான் என்டர் பண்ணணும் போல இருக்கு. உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்க செய்யலாம். டேட் டைம் வந்து அதில் ஆப்ஷன் காட்டு, நீங்க தேவைக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி ஸ்பெஷல் டெக்குக்குள்ள தான் இமெயில் வரும். அதே மாதிரி நீங்க மந்த் யூஸ் பண்ணலாம். சாரி, இதுல பாருங்க, நீங்க கிளிக் பண்ண போகல அந்த குறிப்பிட்ட மந்த் வைஸா வரும். பாருங்க, ஒரு மந்தை வந்து நான் செலக்ட் பண்றதுக்குள்ள இப்போ 2022க்குள்ள ஒரு குறிப்பிட்ட மந்தை வந்து செலக்ட் பண்ணிருச்சுன்னா 2022 மந்த்னு சொல்லி என்ன செய்யுது, குறிப்பிட்ட மந்த்தும் இந்த குறிப்பிட்ட இயரோட உங்களுக்கு டார்கெட் பண்ணி காட்டப்படுது. அதே மாதிரி ரேஞ்ச் இருக்கு. இது நீங்க தேவைக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணலாமா. உங்களுக்கு தெரிந்தால் இந்த ரேஞ்ச் வந்து மேக்ஸிமம் வேல்யூ மினிமம் இதுக்குள்ள எந்த அளவுக்கு வேல்யூ பாஸ் பண்ணி எடுக்குன்னு சொல்லி எனக்கு தெரியணும் இல்லை. நீங்க எந்த அளவுக்கு வேல்யூ எடுக்குங்கிறத நீங்க செக் பண்ணணும்னு சொன்னா நீங்க சப்மிட்ங்கிறத யூஸ் பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? இன்புட் டைப்
சப்மிட். நம்ம ஒரு வேலை கொடுத்துட்டு அப்படி பார்ப்பேன் எந்த அளவுக்கு எடுக்குன்னு சொல்லி. சரிங்களா? சப்மிட் கொடுக்குறேன். இதுல காட்டுப்படுது இல்லை, நான் ஒரு பேரை கொடுப்போம். இந்த பாருங்க சரியா 50ல இருக்குன்னு விளங்குதா? நீங்க ஒரு 75க்கோ கொடுத்தீங்கன்னு சொன்னா அந்த 74க்கோ உங்களுக்கு காட்டுறீங்க. வெலு வந்து 100%ல இருக்கு. உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்க என்ன செய்யலாம், இன்க்ரீஸ் பண்ணி ஒரு யூசர்ட்ட இருந்து நீங்க வெலுவை பாஸ் பண்ணி எடுத்துக்கொள்றதுக்கு நீங்க சில விஷயங்களை யூஸ் பண்ண போறீங்கன்னா நீங்க வந்து என்ன செய்யலாம், இந்த ரேஞ்சு கொடுக்குறதெல்லாம் உங்களுக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அடுத்தது URL உங்களுக்கு டெக்ஸ்ட் பாக்ஸ் வியூல தான் வரும்னு நினைக்கிறேன். ஒரு குறிப்பிட்ட URL வந்து டைப் பண்ணதுக்கு ஏன் செய்யலாம், URL வந்து டைப் பண்ணலாம். இது கூடுதலா இதே நீங்க எப்படி ஃபங்க்ஷன் எடுத்து பார்க்கறதுக்கு என்ன செய்யணும், இன்புட்டுக்குள்ள போயிட்டு சப்மிட் கொடுங்க, அப்பதான் வரும். சரிங்களா? ஒரு அட்ரஸ் கொடுத்தா தான் சப்மிட் ஆகும்னு நினைக்கிறேன். இது நீங்க சும்மா சப்மிட் கொடுத்தா உங்களுக்கு என்ன செய்யாது, காட்டுப்படுமா பாமா? பாருங்க, சும்மா நீங்க கொடுத்தீங்கன்னா MD வந்து எடுத்துக்கொண்டதோ, நீங்க MD அவாய்ட் பண்ணணும். பெஸ்ட்டுக்கு MD அவாய்ட் பண்ற எப்படி சொல்லுங்க. இப்ப நான் படிச்சு தந்த வச்சு சொல்லுங்க. இப்ப நான் சும்மா சப்மிட் கொடுத்தாலும் இந்த இடத்துல இன்வெலிட் எனக்கு காட்டுது இல்ல, MD எப்படி நான் அவாய்ட் பண்ணலாம் சொல்லுங்க. ரிக்வெஸ்ட் கொடுக்கணும். ரெக்கார்ட் கொடுக்கணும் இல்லையா? அப்ப நான் என்ன செய்யறேன், லாஸ்ட்ல வந்து சாரி இது இல்ல, நான் மேல போயிட்டு ரெக்கார்டை கொடுத்துக்கொள்றேன், நான் சேவ் பண்றேன். இப்ப நான் சப்மிட் கொடுத்தாலும் MD இருக்கிறத பெஸ்ட்டுக்கு நான் கொடுத்துக்கணும். அப்ப இதை டைப் பண்ணிருக்கேன். இப்ப டைப் பண்ண போகல உங்களை என்ன செய்யுது, அதே மட்டும் செக் பண்ணுது. அது வந்து ஒரு URL இல்ல, URL சரி எக்ஸ்பெக்ட் பண்ணணும்னு சொன்னா நான் நினைக்கிறேன் HTTP எல்லாம் போட்டு தான் டைப் பண்ணணும்ட்டு google.com சும்மா போட்டுக்கொள்ளலாம். இதுக்கு எக்ஸப்ட் பண்ணதானே பாருமே. இப்போ இதையும் வந்து அந்த URL வந்து கன்சிடர் பண்ணது இல்லை. ஒண்ணுக்கு வந்து நான் என்ன செய்யறேன், அந்த http:// இப்போ நான் நினைக்கிறேன் எக்ஸப்ட் பண்ணணும். இப்போ நீங்க சப்மிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எடுத்துக்கொள்ளுது பாத்தீங்களா? நீங்க உங்களுக்கு அந்த URL ஃபார்மட்ல எக்ஸப்ட் பண்ண போகல என்ன செய்யலாம்ங்கிறத வந்து நீங்க பாத்துக்கொள்ளலாம். அப்ப இந்த இடத்துல இப்படி கட்டாயம் உங்களுக்கு வேல்யூ வேணும்னு சொன்னா நீங்க யூசர்ட்ட இருந்து காட்டணுங்கிறதுக்காக நீங்க ரெக்கார்டை வந்து நீங்க யூஸ் பண்ணலாம். ஒரு அட்ரஸை வந்து இன்புட் எடுக்கணும்னு சொன்னா நீங்க URL யூஸ் பண்ணுங்க. அதே மாதிரி நம்பர்ஸ் வேணும்னு சொன்னா அடுத்த இன்னொரு விஷயம் நம்பர். சரிங்களா? நம்பர் கொடுத்து நான் சேவ் பண்றேன். இப்ப நீங்க பாருங்க, இப்ப இதுக்குள்ள நீங்க நம்பரை தவிர அல்பாபெட்டிக் லெட்டர்ஸ் டைப் பண்ணலாம். நம்பர் மட்டும் தான் டைப் பண்ணலாம். பாருங்க, நான் அதுக்குள்ள டைப் பண்ண அல்பாபெட்டிக் லெட்டர் டைப் பண்றேன், ஆனா டைப் பண்ணப்படுது இல்லை. சரிங்களா? நம்பர்ஸ் வேணும் மட்டும் டைப் பண்ணலாம். நம்பர்ஸ் மட்டும் நீங்க கன்ஸ்ட்ரைன் பண்ணி வச்சுக்கொள்ளணும். ஸ்பெசிஃபிக்கா நீங்க அதை மட்டும் தான் டார்கெட் பண்ணணும்னு சொன்னா டைப்புக்குள்ள போயிட்டு நம்பருங்கிறத நீங்க கொடுத்து விட்டீங்கன்னு சொன்னா நம்பர் மட்டும் டைப் பண்ற மாதிரி என்ன செஞ்சிருக்கும், லிமிட் பண்ணிருக்கும். அந்த ஸ்பெசிஃபிக்கா இதுல இருக்குமா, இதெல்லாம் தான் உங்களுக்கு ஸ்பெஷலா வந்து என்ன கன்சிடர் பண்ணப்படும். இதை விட உங்களுக்கு அடிஷனலா தேவைப்படும் சொன்னா நீங்க என்ன செய்யுங்க, நெட்ல தேடி பாருங்க, எக்கச்சக்கமான ஸ்பெஷல் டெக்ஸ்ட் இருக்கு. இப்ப உங்களுக்கு பெரும்பாலும் நம்ம யூஸ் பண்றதுக்கு ஏற்ற மாதிரி தான் உங்களுக்கு நான் என்ன செஞ்சுக்கிறேன், காட்டிக்கிறேன். சரிங்களா? இப்போ இவ்வளவுமே நீங்க பார்த்த எல்லா கான்டென்ட்டுமே என்ன கேட்டா பொதுவா ஃபார்ம்ஸ்ல நாம காமனா யூஸ் பண்ற எல்லா விஷயங்களையும் நான் காட்டியிருக்கிறேன். இப்போ கலர், டேட், அதே மாதிரி டைம், இமெயில், மந்த், நம்பர், அதே மாதிரி டெக்ஸ்ட் பாக்ஸா இருக்கட்டும், பாஸ்வேர்டு இருக்கிற டெக்ஸ்ட் ஏரியா, ரேடியோ பட்டன், செக் பாக்ஸஸ் எல்லாமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இவ்வளவுமே வந்து என்னன்னு கேட்டா ஒரு ஃபார்மை தான் என்ன செய்யுது, இண்டிகேட் பண்ணி காட்டப்படுது. எல்லாத்தையும் கரெக்டா நீங்க என்ன செய்யணும், ஃபார்மை வந்து இண்டிகேட் பண்ணி காட்டுங்க. சரிங்களா? அதே மாதிரி ஒரு வெப் பேஜுக்குள்ள ஒரு ஃபார்ம் தான் கிரியேட் பண்ணதா மட்டும் இல்லை. சரிங்களா? உங்களுக்கு தேவைன்னு சொன்னா ஒரு HTML பேஜுக்குள்ள 2-3 ஃபார்ம்ஸே நீங்க என்ன செய்யலாம், கிரியேட் பண்ணலாம். கவனமா இருங்க. இப்ப இந்த ஃபார்முக்குள்ள இருக்கிறது நீங்க இந்த சப்மிட் பட்டன் கிளிக் பண்ண போக்குல இந்த இருக்கிற ஏரியாக்குள்ள இருக்கிற விஷயங்களை மட்டும்தான் அந்த சப்மிட் பாருங்க. பாருங்க, இந்த சப்மிட் பட்டனுக்கு மேல இருக்கிற இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்ல இருக்கிற கண்டென்ட் வேறு. இப்ப நீங்க நிறைய விஷயங்களை டைப் பண்ணிக்கலாம். சரிங்களா? நீங்க டைப் பண்ணிட்டு சப்மிட் பட்டன் கிளிக் பண்ணிக்க தானே அந்த சப்மிட் பட்டன் இந்த ஃபார்முக்குள்ள இருக்கிற முதலாவது ஃபார்முக்குள்ள இருக்கிற சப்மிட் பட்டன் முதலாவது ஃபார்முக்குள்ள இருக்கிற விஷயத்தை மட்டும்தான் செக் பண்ணும். அதுலயும் கொஞ்சம் கவனமா இருங்க. ரெண்டாவது ஃபார்ம்ஸுக்குள்ள இருக்கிற அதுக்குள்ள இருக்கிற சப்மிட் பட்டன் தான் ரெண்டாவது ஃபார்முக்குள்ள இருக்கிற கண்டனை வந்து செக் பண்ணும். இப்ப நல்லா பாத்துக்கோங்க. இப்ப ஆமாம் சார், கொஞ்சம் இறையிற மாதிரி இருக்கு. இல்ல சார், நீங்க பேசுறது விட்டு தான் வருது. சாரி இந்த கரண்ட் கொஞ்சம் போயிட்டு வந்துட்டு அதாவது கொஞ்சம் ரீஸ்டார்ட் பண்ணி தான் எடுத்துக்கொள்ளணும். நாம டைமும் சரி முடிச்சு கொள்ளுவோம். இப்ப அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னா உங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்லணும்.
இதுவரைக்கும் நான் பார்த்த விஷயம் எல்லாம் ஃபார்ம்ஸ். இதோட வந்து பேசிக்கான விஷயங்கள் எல்லாம் வந்து முடிஞ்சிட்டு சரிங்களா? அடுத்த கிளாஸ்ல இன்னும் சில பேசிக்கான விஷயங்கள் இருக்கு HTML-ல. அதுல ஒரு ஒரு 1/2 an hour அந்த விஷயங்கள்லாம் பேசி அப்புறம் நான் CSS வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். உங்களுக்கும் HTML-ல சில விஷயங்கள இன்னும் பேசிக்கான சில டெக்ஸ்ட் வந்து நான் விடுபட்டிருக்கலாம். நான் அதே CSS வரப்போக்குல அது எந்த இடத்துல தேவைப்படுதோ அந்த இடத்துல அந்த குறிப்பிட்ட கன்டென்ட்ட வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். சொல்லுங்க. சஃப்ராஸ். விஷுவல் ஸ்டுடியோ ஓப்பன் ஆகுது இல்லையா? ரைட். எனக்கு நீங்க பெர்சனலா வந்து எனக்கு டெலிகிராம்ல கான்டாக்ட் பண்ணுங்களேன். நான் உங்களுக்கு அந்த டைம்ல பேசுறேன். சரிங்களா? ரைட். இதோட நான் முடிச்சுக்கொள்வோம். அடுத்த கிளாஸ்ல CSS ஸ்டார்ட் பண்ணுவோம். கரெக்ட்டா நீங்க எல்லாரும் CSSல அட்டெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? ஆ திரும்ப நான் முடிச்சுக்கொள்வோம். அடுத்த கிளாஸ் பார்ப்போம். வார Thursday நைட் வந்து நம்மளோட பழமையான கிளாஸ் வந்து 9க்கு ஸ்டார்ட் பண்ணுவேன். ஓகே. என்ன சரி பேசுறீங்க வேற யாரும்? முடிச்சுக்கொள்வோமா? ஆமாம் சார், முடிச்சு. ரைட். ஓகே. தேங்க் யூ. குட் நைட். பை. தேங்க்யூ சார். குட் நைட்.